காஃபி தானே? ஆமா, எப்படி இருக்கீங்க கார்த்தி? நல்லா இருக்கேன். நீங்க ப்ளூ ஸ்டார் பாத்துங்க. ஏங்க புரியல ஓவரா உங்களுக்கு? ஹைப்? ஏங்க யார் ஹைப் ஒண்ணுமே கொடுத்தா? இல்லைங்க. யாரு? நிறைய நல்லா இருக்கு நீங்களே எல்லாருமே நிறைய பேர் நல்லா இருக்குன்னாங்க. விஜய் படமே இல்லைங்க அதெல்லாம். வேற யாராவது இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அந்த படம் நல்லா இல்லைன்னு? இல்ல எனக்கு மட்டும் தான் பிடிக்கலையா படம்? ஏன் அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குங்க. ஏன் இப்போ உங்களுக்கு கூட தான் கேப்டன் மில்லர் வந்து சூப்பர் டூப்பர் படம், மற்றவங்களுக்கு அப்படி ஏங்க இருக்கணும்னு இல்லைங்க, அவசியம் இல்லை. ஓரளவுக்காவது இருக்கணும் கார்த்தி. இல்லை இல்லை இல்லை, படம் நான் சொல்றது எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கும். என்ன இருக்கு? எல்லாம் ஃபுல்லா வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க படம் ஃபுல்லா. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. வேற என்ன படம் தான் வேணுமோ குடிக்கிறது. என்ன வேணுமோ அந்த படத்துல ரஞ்சித் படத்துல இல்லாத வன்மமாங்க, அப்படியே தான் இருக்குது. அது இந்த படத்துல அப்படியே தான் இருக்குது. இல்லை, எதை வன்மன்னு சொல்றீங்க சொல்லுங்க. படம் பேரே கேஸ்ட் படம் பேரே கேஸ்ட்ல வச்சிருக்காங்க. படம் பேரு அதுக்கப்புறம் என்ன கேஸ்ட்? படம் புரியல. படம் பேரு என்ன? டூ ஸ்டார். சரி, அதுலயும் வந்து நிறைய சீன்ஸ் உள்ள கேஸ்ட் வச்சே நிறைய எடுக்கிறாங்களே, சைலண்டா பண்றாங்கங்க. இத இல்லைங்க. மட்டும் அதாங்க யாருமே நானே ஒரு எது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். சரி, இந்த ஓகே, விஷயம் இந்த விஷயம் பாயிண்ட் பேசணும். சொல்லிடுறேன். ஓப்பனா கேஸ்ட் இல்ல பேசுங்க இல்ல ப்ரோ. இல்ல கேஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. படம் பேரே வந்து கேஸ்ட்ல வைக்கிறீங்க, ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து அந்த கேஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஆளை கூட்டி வந்து ஜெயிக்கிற மாதிரி வந்து காட்டுறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேவையில்லாம கம்யூனிட்டி லீடரை கூட்டி வந்து அவங்கள வந்து பெருசா ஹைப் கொடுத்து, அதுக்கப்புறம் அவனே அந்த கம்யூனிட்டி லீடரே ஒருத்தர் வந்து இவன் ஈத்த வாழ் திட்டுற மாதிரி, சரிங்களா? கிராஃப்டி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நீங்க வந்த பேசவே மாட்டேன். அப்படியாங்க? ஓகே. இல்ல ஏற்கனவே இந்த கிளாஷ் வந்துச்சு இல்ல இல்ல, நமக்குள்ள. அது இல்ல இல்லைங்க. கார்த்தி, நான் நீங்க ஏன் ஏன் சொல்லிடுறேன், ஒரு நான் விஷயத்த ஏற்கனவே தப்பு கிளாஷ் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்களே? என்ன உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னும்போது என்ன சொன்னீங்க? அந்த படமே தப்பா இருக்குன்னீங்க. படம் போர் அடிக்குன்னு சொன்னா நம்ம என்ன கேள்வி கேட்க போறோமா? உங்களுக்கு போர் அடிக்கலாம், போர் அடிக்காம போகலாம். அதை பத்தி நம்ம கேள்வி கேட்க போறதே இல்லை. சரியா? எல்லாம் இண்டிவிஜுவலோட படம் தப்பா பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, தான் ப்ரோ. படம் தப்பா இருக்குன்றீங்க. ஓகே, நான் கேட்கறேன் எந்த இடத்துல தப்பா இருக்குன்னு கேட்கறேன். இன்னொன்னு அது ரஞ்சித் படம் மாதிரியே இல்லையே கிராஃப்டி. அப்படி எனக்கெல்லாம் தோணவே இல்லையே. உங்களுக்கு எந்த இடத்துல அப்படி தோணுச்சு? இல்லைங்க, படம் ரஞ்சித் படமா? டைட்டில் இருந்து ரஞ்சித் படம் இருங்க தாங்க. போதுங்க, ப்ளூ இருங்க ஸ்டார் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, ரஞ்சித் படமா நீங்க இருக்கட்டும், சொல்றது அந்த ரஞ்சித் ட்ரெயிலர் கூட படமா இல்ல இருக்கட்டும், அது கார்த்தி ஓகே. ப்ரோ. இதுல நான் என்ன விஷயம் தப்பா அந்த இருந்துச்சுன்னு ட்ரெயில் இல்ல கூட சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கிடையாது. கேஸ் இவருக்கு என்ன அதுல இல்ல பிரச்சனை? நான் ஒரே ஒரு கேஸ் சொல்றேன். இல்ல கேஸ்ட தூக்கி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டே ப்ரோ, எதுலங்க இருக்கீங்க. தூக்கி எதா பிடிச்சது? இருந்தாலும் பாருங்க, சொல்லணும் ப்ரோ. சொல்லவே கூடாதுன்னு அந்த நீங்க எப்படி படத்துல சொல்ல அப்படி அந்த இருக்கலாம். முடியும்? படத்துல அப்படி இல்லையே ப்ரோ. அந்த படத்துல அப்படி இல்லையே ப்ரோ. ஜி படம்ன்றது ஒரு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட அப்படி இல்லைங்க. காட்டணும்ட்டு இல்ல இதுல எதை உங்களுக்கு காட்டணும்ன்றீங்க சொல்லுங்க. கிராஃப்டி இங்க பாருங்க. ப்ரோ, உங்களுக்கு படம் போர் வேணும்னாலும் அடிக்குதுன்னு சொல்லுங்க. சொல்லணும், இங்க பாருங்க, உங்களுக்கு வேணானாலும் படம் வந்து சொல்லணும். கிராஃப்டி, உங்களுக்கு படம் போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்குது எனக்கு அப்படின்னா கேள்வியே இல்லை. எனக்கு போர் அடிக்குதுங்க. அப்படின்னா கேள்வி இல்லை. ஆனா நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படி இல்லை. நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது இல்ல, படம் தப்பா இருக்கு. நீங்க என்ன தப்பா இருக்கு சொல்லுங்க. நான் அதங்க காரணம் சொல்லிட்டேனுங்க, அத்தனை சொல்லிட்டேனுங்க. கேஸ்ட் வேண்டாம்னு சொல்றதே அவங்க தாங்க சொல்றாரு. கேஸ்ட் வேணா நீங்க ஒத்துக்க முடியும். திருப்பி அப்படி ஏன் ஒத்துக்க படத்தை முடியும்? திருப்பி சொல்லிட்டு அந்த இருக்கிறாரு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிரவுண்டு, ஊருக்குள்ள ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து 2 டீம் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. அந்த டீமுக்கு வந்து ஒரு டீம் வந்து பெரிய ஜாதி, இன்னொரு டீம் சின்ன ஜாதின்னு இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டே இருக்கும். அதை தாண்டி கிளப்பு அது இதுன்னு போனதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று தான்டா, இவனையும் அசிங்கப்படுத்துவான், நாம அவனையும் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் விளையாடுறோம்னு வருவாங்க. இதில் என்னங்க ஜாதியை பற்றி என்ன தப்பா சொல்லிட்டாங்க இந்த படத்தில் சொல்லுங்க. சரி கார்த்தி, அப்புறம் நான் உங்க எக்ஸ்பிளனேஷன் ஏற்கனவே கொடுத்துட்டேன், சரிங்களா? நீங்க இல்ல கார்த்தி, நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா நார்மலா எடுத்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க அப்படியே சொல்லிட்டு இல்லைங்க, இல்ல தப்பு, இல்லைங்க, இல்ல தப்பு அப்படியே தப்பு எடுப்பாங்களா இதுன்னு கார்த்தி? சொல்லுங்க. எல்லா படமே இல்ல ப்ரோ, ஸ்டேஜ் கிடைச்சிச்சு. இல்லாததை எடுத்தா சொல்லுங்க.
சைரன் ஓடுதா? இல்ல உங்களுக்கு ஸ்டேஜ் இல்ல சைரன் கிடைச்சிச்சுன்னா ஓடுதா? ஏத்து இல்ல போன இருங்க வாரம் அந்த படம் தான் நார்மலா எடுத்தாங்களே, காமெடி படம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா எல்லாமே. இல்லைங்க, இதுல ப்ளூ என்ன ஸ்டார் நல்ல தப்புன்னு பேர் சொல்லணும் இல்லையா? பேசுது. இல்ல தப்புன்னு என்ன சொல்லணும்ல? இல்ல இல்ல, கார்த்தி, இல்ல நான் கார்த்தி, கேட்கிறேன், நான் உங்களுக்கு நான் படம் வந்து பிடிக்கல, தப்புங்கிறது இங்க மொக்க, பாருங்க. செகண்ட் இல்ல ஹாஃப்ல இல்ல வந்து கார்த்தி, கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, நான் இல்ல ஏத்துக்கிறேன். கார்த்தி, அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல உள்ள நான் ஒன்னே இதுல சொல்றேன், நான் தப்பான ஒன்னே கருத்து சொல்றேன். என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அது சொல்லுங்க. இல்ல கார்த்தி, இதை வந்து நான் ஏன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரஞ்சித் தவிர வேற யாராவது எடுத்திருந்தா அது படமா பார்த்திருப்போம், சரிங்களா? ஏன் நீங்க ரஞ்சித் இப்ப அப்படி அவர் பாக்குறீங்க? எடுத்தனாலதான் பிரச்சனை. உங்களுக்கு ஏன்னா என்னங்க அவரு பிரச்சனை? அவரு இல்ல அவரு தான் மேல குறை ரஞ்சித் சொல்றீங்களே ப்ரொடியூஸ் தவிர பண்ணது. படத்தை குறை சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க ப்ரொடியூசர் தான் இல்லைங்க, குறைன்றீங்க. நான் என்னன்னு சொல்றேன்னு கேட்டுக்கங்க. இல்ல நான் ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கங்க. நான் ஸ்டேஜ் கிடைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து நீங்க அப்படி பார்க்க இததான் முடியாதுங்க, பேசணும்னு அப்படி இந்த யாரையுமே படம் பார்க்க டைரக்டரே முடியாதுங்க. அவர் கிடையாதுங்க. எதுக்கு இருங்க ஏன் இருங்க இதுல வந்து இருங்க இருங்க எஸ்டிஆர் வந்து பொம்மை இங்க நாயகன் பாருங்க, கூட ஒரு தான் நிமிஷம் ஒரு ஒரு படம் நிமிஷம் எடுத்தாரு. ஒரு இருங்க, நிமிஷம் ஒரு பொம்மை நிமிஷம் நாயகன் கேளுங்க. கூட தான் ஒரு படம் கிராஃப்டி எடுத்தாரு. கிராஃப்டி எஸ்டிஆர் வந்து விண்ணை தாண்டி ஒரு நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின்ஸ்லாம் லவ் பண்ணாருன்னு நியூஸ் வரும். ஆனா விண்ணை தாண்டி ஒரு கொண்டாடுவோம் நம்ம. நம்ம கேட்போமா? நீ வந்து ஒரு பொண்ணை ஒரு லவ் பண்ண அப்படி கேட்க அது கிடையாதுங்க. அது ஒரு படத்தை அந்த படமா தான் பார்க்க முடியும். நீங்க பர்சனல் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவரா இவரா, அவர் ஸ்டேஜில் பேசுனதா, இவர் ஸ்டேஜ் இப்படி பார்க்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த புரிதலே உங்களுக்கு வந்து எப்போ வரும்னு தெரியல எனக்கு. இல்ல சரி கார்த்தி, இங்க கிராஃப்டி, பாருங்க அப்பதான் கார்த்தி, இது அது வந்து ரஞ்சித் ஒரே ஒரு விஷயம், இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இது ஒரு கருத்து இல்ல ஒரு ஒரு கருத்தை வந்து சரிங்களா, ராமதாஸ் சொல்றதுக்கும் அதே கருத்தை திருமாவளவன் கருத்து தான் சொல்றதுக்கும் பார்க்கணும். ரெண்டுக்கும் வேற ஆமாங்க, வித்தியாசம். கருத்து தாங்க கருத்து பார்க்கணும். கரெக்டா இருந்தா கருத்து தான் யாரும் அது சொன்னா எங்க என்ன பார்க்கணும். இருந்து ப்ரோ? வருது? அது யார் எங்க சொன்னா இருந்து என்னங்க? வருது? அது கருத்து எங்க தாங்க இருந்து பார்க்கணும். வருது? யார் சொன்னா அது என்னங்க? கருத்தை எங்க நீங்க இருந்து பாருங்க. வருது? இது ஏங்க நீங்க வந்து இங்க பாருங்க, இதுதாங்க அது எங்க பிரச்சனையே. இருந்து இல்ல வருது? கிராஃப்டி இந்த அது சோசியல் மக்களுக்கு அது மீடியால எதிரா எப்படி எப்படி தெரியுமா ப்ளூ வருது? பிரச்சனை? ஸ்டார்ல என்ன கருத்து அப்படி சோசியல் எதிர்பார்க்கறீங்க மீடியால மக்களுக்கு இல்ல எதிரா? சோசியல் மீடியால என்ன தெரியுமா பிரச்சனை? இங்க சோசியல் மீடியால எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரும் எவனோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு போட்டா கீழே போய் திட்டுறீங்க. அவன் யாருன்னு பாக்குறீங்க, அவனோட அடையாளத்தை பாக்குறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, திட்டுறீங்க. ஒருத்தர் திட்டான் அப்படின்னா கீழே போய் நம்மளும் திட்டுவோம்னு திட்டுறீங்க. ஏன் இந்த மனப்பான்மை ஏன் வருது? ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு அது யோசிக்காம ஏன் வருது? இல்ல இல்ல ஜி, இல்ல, நான் அது சோசியல் மீடியால அடையாளம் நான் இருக்க காமிச்சிட்டு தாண்டி இருக்க ரஞ்சித் கூடாது மேலே ஜி. அவருக்கு கிராஃப்டி ரஞ்சித் மேலே விமர்சனம் ப்ரோ இல்லைங்க. கிராஃப்டி ரஞ்சித்தை கிராஃப்டி பத்தி கிராஃப்டி, அப்போ உங்களுக்கு வந்து ரஞ்சித்தை படம் பத்தி தப்பு இல்ல. இல்லைங்க, ரஞ்சித்தை படம் தப்பு பத்தி இல்ல, நான் பண்ணாத ப்ரொடக்ஷன் தான் விமர்சனம் இல்ல. தப்புன்றீங்க நீங்க. சரியா? இல்ல இல்ல இல்லைங்க, இல்ல ரஞ்சித்தை ஜேபி ப்ரொடக்ஷன் பத்தி தான் கிராஃப்டி மாறு தப்புன்னு நீங்க சொல்றதை சொன்ன சொல்றீங்க பத்தி நீங்க. பாயிண்டே நம்ம ஆமா, பண்ணாத விமர்சனம் வேற இல்லை. யாராவது பண்ணியிருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டேன். நான் ரஞ்சித் பண்ணனால தான் ப்ரொடக்ஷன் பேசுனேனே அதுதாங்க சொல்றாரு. நான் சொல்றேன். ரஞ்சித்னாலதான் இந்த அவருதான் ஏங்க படமே பேசுறாரு. தப்புன்றீங்க. அவருதான் திருப்பி ஸ்டேஜ்ல பேசுறாரு. இல்ல அவருதான் வந்து ஏன்டா ஜாதியை தூக்கி பிடிக்கிறீன்னு சொல்லி அவருதான் ஸ்டேஜ்ல திருப்பி இந்த பேசுறாரு. படத்துல என்ன தூக்கி பேசுன மாதிரி பிடிச்சாங்க? அதே மாதிரி திருப்பி இந்த பிரச்சனை படத்துல என்ன என்ன படம் தெரியுங்களா? பேரு இங்க ப்ளூ பாருங்க, ஸ்டாருங்க. இல்ல பிரச்சனை என்ன தெரியுங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க இருங்க. எதுக்கு இல்லைங்க, இங்க உங்களுக்கு பாருங்க, தேவையில்லாம எனக்கு எனக்கு பிரச்சனையே வந்து 1008 ரஞ்சித் விமர்சனம் படமா இருக்கு. நீங்க பாக்குறீங்க. எனக்கு படம் படமா எனக்கு பாருங்க. ரஞ்சித் மேல விமர்சனம் இருக்கு, மாரி செல்வராஜ் அதெல்லாம் தனிங்க. இந்த படத்துக்கு தான் நான் பார்க்க முடியும், அவ்வளவுதான். நாளைக்கு வந்து அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அப்படி பார்க்க முடியாது. சரியா? இவர் எடுத்தாரா இப்படிதான், அப்படி நான் சின்னதா பார்க்கவே ஊசி மாதிரி வந்து ஏத்துறது இல்ல ஜி. ஒரு சின்ன இல்லைங்க. சின்ன ஊசி மாதிரி அது வந்து எப்பவுமே அந்த படத்துல ஏத்துறாங்க. என்ன- அது வந்து அது வந்து ஓ, இன்டைரக்டா அப்ப கிராஃப்டி அப்ப இந்த அப்ப படத்துல நம்ம இந்த அப்ப படத்துல சொல்லி என்ன பிரச்சனைன்னு கிராஃப்டி சொல்லுங்க நம்ம பாக்கலாம். என்ன சொல்லணும்னா நாளைக்கு அது என்ன கார்த்தி ப்ரோ, விஷயம் நமக்கு வந்து தப்பா தெரிஞ்சது இல்ல அப்படின்றத இந்த பாயிண்ட் படத்துல அவுட் எது பண்ற எது அளவுக்கு நம்ம எது இருக்கணும். உங்களுக்கு இந்த அவ்வளவு இதா படத்துல இல்ல இருந்திருக்கு? நான் ஏதாவது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அவுட் பண்ணி சொல்லுங்க. நீங்க இல்ல இந்த பாயிண்ட் சொல்றேன். நாளைக்கு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? படம் பேரு ப்ளூ ஸ்டார், தேவையில்லாத பேரு. ஓகேங்களா? உன்னை விட்டுருங்க, ஏதோ கிளப் பேர் வச்சுங்க. என்னங்க, ரெண்டாவது என்ன விஷயம், தேவையில்லாத பேரு? இது எனக்கு என்னங்க புரியல. ப்ளூ தேவையில்லாத ஸ்டாருக்கு பேரு? என்னங்க ஏங்க இருக்கு? ப்ளூ கேப்டன் ஸ்டார்ல மில்லர் என்னங்க? வந்து ப்ளூ நல்லா ஸ்டாருக்கு இருப்பாரு. என்னங்க இருக்கு? ஏங்க ப்ளூ 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 கேப்டன் ஸ்டார்ல என்ன இங்க இருக்குது? அது ப்ளூ பாருங்க அவர் ஞாபகம் இல்ல. நீலம் ப்ரொடக்ஷனே இல்ல நீலம் ப்ரொடக்ஷன் தான் வச்சிருக்காரு. இல்ல அதுவே இல்ல தப்பு ஓகே மீன்ஸ் ஓகே அப்புறம் இங்க சரி ஓகே. செய்யாதெல்லாம். இப்ப அதுல சரி என்ன விட்டுருங்க, தப்பு சரி இருக்கு? விட்டுருங்க. இருங்க ஒரு நிமிஷம். ப்ளூ ஸ்டாருக்கு அடுத்து இல்ல விட்டுருங்க. இல்லைங்க, ப்ளூ ப்ளூ ஸ்டார் ஸ்டாருக்கு என்ன? ப்ளூ ஸ்டாருக்கு என்ன என்ன தப்பான பேருன்னு என்ன புரியல. என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க? ப்ளூ பத்தி கிராஃப்டி, என்ன நீங்க புரிஞ்சு ரொம்ப வச்சிருக்கீங்க? கார்த்தி ப்ரோ, ரொம்ப இல்ல இதா ப்ரோ, பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ப்ளூ ஸ்டாருக்குலாம் நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இல்ல இருக்கீங்க? இல்ல நாளைக்கு அந்த ஜே பேபின்னு ஒரு படம் வரப்போகுது. அதுக்கு இது மாதிரி 10 பேர் வந்துருவாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி இவர் இல்ல அது எடுக்கிறாரு. ஓகேங்க, அந்த படம் எப்படி ஜி, நான் இருக்குன்றத ரெண்டு பார்த்து நம்ம சைடுலயுமே பேசுவோம், சொல்றேன். படம் அது இப்ப பிரச்சனை வரட்டும் இந்த ப்ரோ. மாதிரி இல்லைங்க. படமே 10 வேண்டாங்கிற. பேர் படம் இல்ல வந்துருவாங்க. வரட்டும் இப்ப அதுக்கு வந்து வரட்டும், நடிகர்கள் அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். அந்த போட்டு மாதிரி விட்டுருவாங்க. படம் வேண்டாங்கிற. இந்த மாதிரி படம் ரெண்டு சைட்லயும் எதுக்குங்க வேண்டாங்கிற. வேணாம்? நான் படம் சொல்ற படமா பாயிண்ட் தான். பாருங்க. இந்த படம் நீங்க அப்படி இந்த என்ன மாதிரி ஆளுங்க தான் பெருசா சீரியஸா உங்களுக்கு ப்ரோ, தப்பா எடுத்துக்கிறாங்க. இருந்துச்சு இது வேண்டான்றீங்க? இந்த இதுல படத்துல ஒரு அப்படி சரி ஒண்ணுமே கஷ்டமும் விட்டுருங்க, இல்லையே. அதை இல்ல. விட்டுருங்க. நான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிடுறேன். நேத்து நைட்டு தான் நானும் இந்த படம் சொல்லிடுறேன். பார்த்தேன். எனக்கெல்லாம் தப்பா இல்ல தெரியல. நான் ரெண்டாவது பாயிண்ட் சொல்றேன். இதுல வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி 2 ஜாதி காட்டுறீங்க. கீழ் ஜாதி பையன் வேணும் இல்ல மேல் ஜாதி பையன் வேணும்னே வந்து வெளியாளுங்களை கூட்டி வந்து அவங்கள ஏமாத்துற மாதிரி காட்டுறீங்க. ஓகேங்களா? இத வந்து ப்ரோ, கீழ் இது வந்து ஜாதி நீங்க வந்து மாத்தி அப்படி காட்டி கிடையாது. இல்ல நடுநிலை இல்ல ஜாதிகளுக்குள்ள நடக்கிறது தான் அது. நீங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு அதை இல்ல பார்க்காதீங்க. அது தெளிவா காட்டியிருக்காங்க. அதுக்கு தெளிவா காட்டியிருக்காங்க. அதுலயே அவர் சொல்லுவாரு, ஏன்டா அவங்க கூட நான் போய் விளையாடுற. ஓகேங்களா? அந்த ஜாதி ஆளும் ஒருத்தர் சொல்லுவான், ஏன்னா அவங்க கூட போய் விளையாடுற.
அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஜி காட்டியிருக்காங்க அது மாதிரி சரிங்களா. அப்ப நீங்க காட்டுறாங்க. கண்டிப்பா வந்து இல்ல கிளாஸ் ஜி அது எக்ஸ்பெக்ட் மாதிரி காட்டுறாங்க. அது மாதிரி ஒதுக்கியே வச்சுட்டு கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுது? 2 பேரும் சேர்ந்து தானே இது பண்ற மாதிரி நல்ல விதமா தானே காட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஆனா 2 கடைசியில பேரும் ஒண்ணா என்னன்னா நடுநிலை கூட்டாகிற மாதிரி தானே ஜாதிகளுக்குள்ள இருக்கு. சண்டை போடாதீங்கன்னு சொல்றதுதான் சண்டை டாபிக்கே போடாதீங்கன்ற ப்ரோ. கருத்தை நீங்க தான் எப்படி வைக்கிறாங்க. ஆனா நம்ம மண்டையில என்ன ஏறுது? அவங்க இப்படி காமிச்சிட்டானுங்க. இது வந்துட்டு இது நீங்க பெருசா என்னன்னா இருக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க கீழ் ஜாதி சண்டை மேல் ஜாதின்னு போடாதீங்கன்றதான் காமிச்சிட்டாங்க. படத்தோட சண்டை டாபிக்கே போடாதுன்னா தவிர இப்படி ஆமா இது டாபிக் பண்ணாதீங்கன்னு சொல்றது அதுதான். கிடையாது. சண்டை போடாம ஒண்ணா இருந்துங்கடா. ஒண்ணா இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி டீமையும் நம்ம இது பண்ணலாம் தான் கான்செப்ட். அதை விட்டுட்டு கீழ் ஜாதியை காமிச்சிட்டான் மேல் ஜாதியை காமிச்சிட்டான்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் 10 படம் இல்ல உங்களுக்கு 20 படம் எடுத்தாலும் குறை சொல்றதுக்கு வந்துருவீங்க. பாஸ் நாளைக்கு அது ஜேபேபின்னு பாஸ் வரும். பாஸ் பாஸ் இப்ப அந்த படத்துக்கு கண்டிப்பா இல்ல நெகட்டிவ் இது நீங்க சொல்லுவீங்க. இதே ஸ்பேஸ்ல வந்து பாருங்க. நெகட்டிவ் படம் இங்க பாருங்க. நான் வந்து இந்த படத்தையும் நான் வந்து நெகட்டிவ் சரி நீங்க ரிவ்யூ எந்த வந்து படம் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா சொல்றீங்க சரிங்களா. சொல்லுங்க. நல்லா இருந்தது எந்த படம் இல்ல சொல்லுங்க. ரஞ்சித் படம் நான் மெட்ராஸ் இல்ல நான் சொல்றேன் ரஞ்சித் படம் மெட்ராஸ் படம் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த இப்போ ஆர்யா படம் ஒன்று வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல அதெல்லாம் விமர்சனமே வைக்க முடியாது. ஈவன் நீ வந்து படம் நல்லா இருந்ததுன்னா அது வந்து அதோட முடிஞ்சு போச்சு சரிங்களா. படம் வந்து நீ அதுல வந்து எனக்கு பெருசா தேவையில்லாத கண்டென்ட்டே ஜி கிடையாது. நீங்க நீங்க சொல்ற சொன்ன மாதிரி ரெண்டு படம் நட்சத்திரம் சொல்லுங்க. நகருகின்ற இல்ல அந்த நீங்க சொன்ன படத்தை நீங்க 2 குறை படம் சொன்னா கூட சொல்லுங்கன்னா ஓகே ப்ரோ. கேஸ்ட ப்ளூ சொல்லியிருப்பாங்க. ஸ்டார் எல்லாம் நீங்க இப்படி சொல்றதெல்லாம் எனக்கு ஏத்துக்கவே முடியல. இல்ல நீங்க சொன்ன 2 இல்ல படம் படத்துலயும் தான் ஸ்லோவா கேஸ்ட இல்லையா. இல்ல இல்ல சொல்லியிருப்பாங்க. மெட்ராஸ்லயும் கேஸ்ட இல்ல சொல்லியிருப்பாங்க. இல்ல சார்பேட்டாலையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா சார்பட்டால 2 சொல்ல விதமும் சார்பட்டால அவ்வளவு 2மே தெளிவா நல்ல சொல்லுங்க. விதமா தான் இல்ல இல்ல சொல்லியிருப்பானுங்க. அதுலயும் ஒண்ணும் தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இல்ல அது இல்ல உங்களுக்கு மெட்ராஸ் நல்லது எல்லாம் தெரியுது. படமாவே நல்லா இருந்தது. இல்ல இல்ல எனக்கு சார்பட்டா வந்து எனக்கு அவ்வளவு பெருசா எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த மாதிரி படத்துல வந்து வாலண்டியரா வைக்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா. சில சீன்ஸ் வந்து ஜி வாலண்டியரா அது பண்ற நம்ம மாதிரியே இருக்கு. பாக்குறதுதான் ஜி திருப்பி பாக்குறதுதான். படம் எல்லாமே நம்ம இல்ல பாக்குறதுதான் எப்படி இருக்குன்னுட்டு. நேத்து தான் நான் இந்த படம் பார்த்தேன். நான் ரிவ்யூ எல்லாம் பார்க்கல. எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ இல்ல போட்டுருந்தாங்க. இல்ல நான் பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு படம் நீங்க நல்லா இருக்கு. வந்து ஜி ஃபர்ஸ்ட் ஜி வந்து தப்பா தான் எப்படி தெரியுது. இல்ல இதெல்லாம் என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலனா ரஞ்சித் பண்ணனாலதான் இந்த பிரச்சனை. நீங்க இது வேற யாராவது பண்ணியிருந்தா இத ஆமா பத்தி நான் பேசிருக்கவே அதுதான் மாட்டோம்னு சொல்றேன். சொன்னீங்க. ரஞ்சித் மட்டும்தான் இல்ல 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 அப்போ அப்ப ரஞ்சித் உங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் பேசுறீங்க. ரஞ்சித் இல்ல பண்ணாதான் ரஞ்சித் மட்டும் பிரச்சனை தான் தெரியுது. ப்ரொடக்ஷன் பேசுறீங்க. ஹவுஸ் தான் அதுதான் பிரச்சனையே உங்களோட தவிர உங்களோட படம் நான் கம்ப்ளைண்ட். பிரச்சனை இல்ல. அதை ஓப்பனா நான் சொல்லிருங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. சொல்றேன். இல்ல இல்ல ரஞ்சித் நான் தான். அப்ப தெளிவா வேற யாராவது இந்த படம் பண்ணலாம், ரஞ்சித் மட்டும் பண்ணக்கூடாதுன்றீங்களா? ஆமா நான் ஏன் சொல்றேன்னா ரஞ்சித் எப்படி மட்டும் என்ன தான். இல்ல இல்ல ஏங்க ரஞ்சித் ஏங்க இல்ல ரஞ்சித் ரஞ்சித் இல்ல தான் ரஞ்சித் இதுவே நான் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டேஜ்ல கேக்குறீங்க. ஏறி இதுவே ஒரு நான் தப்பா இதெல்லாம் இல்ல தெரியலையா இல்ல குறைச்சேன் உங்களுக்கு? அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல அப்புறம் இங்க அவர் பாருங்க. படத்தையே போய் இல்ல இல்ல பார்த்துட்டு நான் குறையாது இது நொட்டை அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல எதுக்கு நான் நீங்க ஒன்னே இல்ல சொல்றேன். பண்றீங்க இல்ல ப்ரொமோஷனை? இல்ல இல்ல இல்லைங்க நான் இல்லைங்க. படம் இந்த எடுப்பேன்னு அந்த ஆளே கிராஃப்டிக் சொல்லிட்டாரு. இல்ல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இல்ல ஏங்க நான் நான் வந்து என்ன நீங்க சொல்றேன் அவரு ரஞ்சித் மேல பல விமர்சனம் இருக்குங்க நமக்கு. ஆனா உங்களுக்கு வந்து இந்த படத்துல என்ன விமர்சனம் இருக்கு? ப்ளூ ஸ்டார்ன்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல அது என்னன்னு தேடி பார்க்கணும். அவ்வளவுதான். ப்ளூக்கு என்ன மீனிங், அவங்க ஏன் ப்ளூ வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அது வந்து எல்லா இடத்துலயுமே கார்த்தி இந்த இல்ல தோழர் கார்த்தி அங்க ஆதிலாம் பேச ஒருத்தர் நல்லா இருப்பாரு இருக்கும் பாருங்க. கார்த்தி. தோழர் இல்ல ஆதிலாம் இல்ல ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் எப்ப பார்த்தாலும் நீல ஆற்றில் பேச தான் நல்லா போடுவார். இருக்கும் கார்த்தி. பேசுறதுக்கு ஒண்ணு சரி இல்லைங்க. இல்ல பேச ப்ளூவோட நல்லா இருக்கும். இல்லைங்க. இல்ல நம்ம இல்ல புரிஞ்சுக்காம அவரு இல்ல வந்து இல்ல ஜாதிய கிராஃப்டி உங்களுக்கு பார்த்தாலே அதுதாங்க பிரச்சனை படம் சொல்றேன். கிடையாது. இல்ல கிராஃப்டி இல்ல அதுதாங்க ரஞ்சித்தும் அந்த இல்ல சொல்றேன். கதை நம்ம நான் பிரச்சனை. புரிஞ்சுக்காத ஒன்னே இல்லைங்க. சொல்றேன் கேட்டுங்க. நம்ம புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த தப்புன்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே பெரிய குற்றம் தான். நம்ம இல்ல நம்ம இல்ல அது ஒரு வந்து புரிஞ்சுக்காத அவரு வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் போய் நீங்க ஏன்டா ஜாதிய பாக்குறீங்க அப்படி இப்படின்னு ஏன் அவர் பேசுறது ஸ்டேஜ்ல என்னமோ நெருப்புல பேசிட்டு அயன் போறாருங்க. ஊத்தி என்ன மண்ணெண்ணெய் இருக்கு ஊத்துற அவர் மாதிரி இருக்கு ஏன் அவர் சரிங்களா. என்னமோ பேசிட்டு அதுதான் போறாருங்க. பிரச்சனை. இந்த அவர் படத்துல என்ன பேசாம இருந்தா நம்ம கேட்க போறதே ப்ரோ கிடையாது. இந்த இல்ல படத்தோட அவர் எண்டு பேசாம கூட போறது எனக்கு என்ன ப்ரோ? கேட்கவே இல்லை. இந்த படத்தோட எண்டு என்ன? எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு சொல்றது தானே. அது அவருக்கு தெரியல ஜி. அது அவருக்கு தெரியல. என்ன அவருக்கு ப்ரோ வந்துட்டு நீங்க கீழ் ஜாதியை நீங்க காமிச்சிட்டான். எல்லாம் மேல் நல்லதும் ஜாதியை இருக்கு அவர் கெட்டதும் காமிச்சிட்டான். இருக்கு. ஸ்டேஜ்ல ஒன்னா இல்ல இல்ல இருங்கன்னு பேசுறது சொல்லி தான் அந்த நல்லது இருக்கு. படத்துலயும் இருக்கு. நீங்க ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க எனக்கு புரியல. அதை அவர் பார்க்கவே இல்லை போல. அவர் பார்த்தது என்னன்னா கீழ் ஜாதியை தப்பா காமிச்சிட்டான், மேல் ஜாதியை பெருசா காட்டுறானுங்க. இது மட்டும் தான் ஏறி இருக்கு. இல்ல அது ஸ்கிரீன் பிளேக்காக அவர் பண்றாரு. கடைசி கிளைமேக்ஸ் என்ன ப்ரோ சொல்றாரு? வானத்துக்கு கீழ எல்லாரும் இருக்க ஒன்னா எல்லாரும் சேருங்க ஒண்ணுதான் அப்படிதான் சமம்னு சொல்றாரு. சொல்றாரு. ரெண்டு அதுதான் பேருக்கு அந்த படத்தோட சண்டைனா இல்ல ரெண்டு சொல்ல பேரும் வருது. இது பண்ணி தானே இல்ல காட்டணும். இல்ல நீங்க என்ன இல்ல நீங்க இல்ல 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 அததான் சொல்றேன். அததான் சொல்றேன். இவருக்கு அது இல்ல கடைசியில என்ன இல்ல முடியுது படம்? ஒண்ணும் கிடையாது எல்லாரும் ஒண்ணும் கிடையாது. சமம்னு இல்ல சொல்லி இல்ல தான் படம் முடியுது. ஒருத்தனுக்கு ஃபுல்லா விஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலை தூக்கி கொடுக்கறது அது எந்த விதத்துல ப்ரோ இல்லைங்க. ஒன்றும் தப்பு எப்படி இல்லைங்க. ப்ரோ ஒன்றும் தப்பு இல்ல இல்லை. படத்துல பண்ற ஸ்கிரீன் தப்பு இல்ல இல்ல. பிளேக்காக இல்ல ஒரு இல்ல சில ஒன்றும் விஷயங்கள் தப்பு இல்லை. பண்ணதான் ஒன்றும் செய்வாங்க. தப்பு இல்லை. இல்ல கடைசியில வந்து நான் ஒரு ஒன்றும் கருத்தை தப்பு இல்லைங்க. சொல்றேனே ஒரு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட்ல கலருக்கும் இருந்து இல்ல கடைசி ஒரு வரைக்கும் சொன்னது சரியா ஒரு போயிருமா. ஒரு கலருக்கும் ஒரு இது வச்சிருக்காங்க. முன்னாடியில இருந்தும் ஒரு கலருக்கு ஒரு மீனிங் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பிப்ரவரி 14 அன்னைக்கு வந்து இந்த கலர் போட்டா லவ் பிரேக்கப்பு, இந்த கலர் போட்டா லவ் சக்சஸ், இந்த கலர் போட்டா வெயிட்டிங் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி வச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு கலருக்கு வச்சிருக்காங்க. ஏன் இந்த ப்ளூன்னு வந்ததுன்றத பாருங்க. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ப்ளூ ஸ்டார்னு பேர் வச்சே தப்புன்னு பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் அதுவே தப்பு.
bro, bro. இல்லைங்க, இல்ல நீங்க கார்த்தி, ஃபர்ஸ்ட் அது நான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேர் நீங்க வைக்கிற தெரிஞ்சுக்கோங்க. தப்பே கிராஃப்டி இல்ல 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 முதல்ல இல்ல தெரிஞ்சுக்கோங்க. கார்த்தி ப்ரோ அது எல்லாத்தையுமே கேட்போம். நான் இல்ல இல்ல அது இல்ல கேட்போம். இல்ல கிராஃப்டி என்ன ஏன் ப்ளூ ஸ்டார்னு பேர் வைக்க இருங்க கூடாதுன்னு சொன்னீங்க? அதுக்கு இல்ல ரீசன் இல்ல சொல்லுங்க. இல்ல கார்த்தி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கார்த்தி. நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குற ஆள் தான். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் நானு. அதுதான் ப்ளூ. அதுக்கு நான் அதுதான் ப்ளூ. இருங்க அதுதாங்க ப்ளூ. இங்க பாருங்க, அதேதான் ப்ளூ அதுதாங்க ப்ளூ ப்ளூ. இருங்க ஏங்க ப்ளூ அதே ப்ளூன்றது கலருங்க. அந்த இல்ல இல்ல கலர் சொல்றதே அதுதான். கிராஃப்டி கிட்ட கேட்போம். கார்த்திக் ப்ரோ இல்ல நீங்க இல்ல நமக்கு அடையாளமா தெரியும். தானே இல்ல அவர் பாக்குறீங்க. அவர் சொல்லுவாரு. இல்ல ப்ளூக்கு என்ன விளக்கம் நீங்க வச்சிருக்கீங்க? கிராஃப்டி சொல்லுங்க. ப்ளூனா என்ன? அது ஒரு அடையாளம் இருந்துச்சு சரிங்களா. என்ன என்ன அவங்க அடையாளம்? அடையாளம் என்ன அவங்க அடையாளம்? சொல்லுங்க, என்ன அடையாளம் அடையாளம்? சொல்லுங்க, என்ன அடையாளம்? சொல்லுங்க. என்ன கீழ் அடையாளம்? ஜாதியை இல்ல இல்ல அவங்க அடையாளப்படுத்துறாங்க அதானே? கீழ் ஜாதின்னு அடையாளம் இல்ல சரிங்களா. ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கீங்க. ஓ நீங்க அப்படியா? அந்த மாதிரி அவங்க ஜாதி நீங்க கடையில வச்சிருக்காங்களே ஏங்க? என்ன அதுதாங்க இருக்கு? உங்க 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 புரிதல். உங்களுக்கு நீங்க புரிதலே குறைய இல்லாம மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. பாக்குறீங்க, அதான் கிராஃப்டி bro பிரச்சனை. பாருங்க. அதுக்கு பின்னாடி அது ஒரு கிடையாது. சித்தாந்தம் இருக்கு. கிராஃப்டி நீங்க போற போக்குல ஒரு எதையாவது ஒண்ணு ஒரு சொல்லக்கூடாது. இலவும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கிராஃப்டி அது கிடையாது. உங்களுக்கு அவங்கள தப்பா சொல்லணும்னு நினைக்காதீங்க. இன்னும் அந்த பேசிக் சென்ஸே இல்லை. அவரு டாபிக் பார்த்தாரு ஜி. படத்தோட டாபிக் ப்ளூ ஸ்டார்னு இருக்கு, இல்ல உள்ளேயும் இந்த அதான். மாதிரி பேசுறாங்க, அதான் பிரச்சனை ஆமா, இப்போ. ப்ளூ 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 இங்க பாருங்க வந்து கார்த்தி, இங்க பாருங்க. நியாயமா இல்ல நியாயமா பேசுனீங்கன்னா சரிங்களா. நான் பேசுறது நியாயமா தெரியும் நீங்க சரிங்களா. நீங்க இல்ல வந்து நீங்க அதுவே இல்ல இல்ல அது இல்ல நீங்க வந்து அது நியாயமெல்லாம் பேசல. நியாயமா தான் பேசுறேன். நான் நியாயமா தான் பேசுறேன். நீங்க தான் நியாயம் இல்லாம பேசுறீங்க. நிறைய பேருக்கு நீங்க தெரியாது ப்ளூவோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ப்ளூன்னு பேசுறாரு? ஈக்குவாலிட்டி நீலம் ஜி. புடச்சுன்னு ஏன் வச்சிருக்காரு ப்ளூன்றது ரஞ்சித்? ஈக்குவாலிட்டின்றது. ரஞ்சித்தை வந்து ஏன் நீ இல்ல இல்ல அதுக்கு நிறைய அர்த்தங்க இருக்குங்க. என்ன அர்த்தம் வேணா தேடி பாருங்க. ப்ளூ பத்தி என்ன அர்த்தம் இருக்குன்னு தேடி பாருங்க. எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஹலோ கார்த்திக் ப்ரோ. கார்த்தி அதுதாங்க. கார்த்தி இல்லைங்க, இல்ல நீலம் கார்த்தி புடச்சுன்னு வச்சிருக்காரு எங்க ஊர் சைடு அப்படின்னா ஒரு பைத்தியம் இல்ல. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கார்த்தி புரிஞ்சுக்கோங்க. இல்ல 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 எங்க ஊரு திருச்சி சைடுல ஏங்க இல்ல திருச்சி சைடுல நீங்க உங்க சிங்கத்தை காமிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களா. இல்ல திருச்சி சைடுல சிங்கத்தை காமிச்சாவே போதும் சரிங்களா. வேற எதுவுமே நீங்க காட்டணும். அது ஒரு அடையாளம் சரிங்களா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு ஆமா, ப்ளூக்கு என்ன சரிங்களா. அடையாளம் அதை வந்து சொல்லுங்க. ப்ளூக்கு என்ன அடையாளம்? கார்த்திக் ப்ரோ ப்ளூ ஆல் ஆர் ஈக்குவல் தாங்க அடையாளம். கிராஃப்டி என்ன வேற நீங்க என்ன சொல்ல வரீங்க? ப்ரோ இதுல அதோட மீனிங் நான் சொல்லலாமா? ஏன்னா அந்த படம் வந்து எங்க ஊர்ல தான் சொல்லுங்க எடுத்தாங்க. இல்ல எனக்கு தெரியாது. இல்ல சொல்லுங்க அரக்கோணம் தான். நானு அந்த படம் இங்க தான் எடுத்தாங்க. டைரக்டரும் எங்க ஊர் தான். இங்க அரக்கோணத்துல தான் இருந்தார் அவரு. அது எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா, அப்போ அந்த முன்னாடி இருந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு ஆக்சுவலா. அப்போல்லாம் கிரிக்கெட் பைத்தியங்க நிறைய, அந்த பைத்தியமா அலைவாங்கல்ல கிரிக்கெட்டை நிறைய ஆடுறவங்க, சும்மா சும்மா பேட் எடுத்துன்னு போறது அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காது. அப்ப இருந்து அந்த இப்பயே அப்படிதான் இருக்காங்க. பைத்தியம்லாம் சொல்லாதீங்க அதுக்குன்னு. இருக்கு. நான் சொல்றேன்னா, எங்க அரக்கோணம்னு வந்து கேட்டீங்கன்னா அம்பேத்கர் நகர்னு ஒரு நகர் இருக்கும். அதுதான் ஃபேமஸு. ஃபர்ஸ்ட் எல்லா பீப்புளும் மோஸ்ட்டாக அங்கே தான் இருப்பாங்க. இந்த கிரிக்கெட் ஆடுறவங்க, ஃபுட்பால் ஆடுறவங்க மோஸ்ட்டாக அந்த அந்த ஏரியாவில் தான் நிறைய பேர் இருக்க மாதிரி. அதுக்கு தான் அந்த அம்பேத்கர் நகர் அந்த பின்பற்றவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ப்ளூ ஸ்டார்னு ஒரு டீமே இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து அவர் எழுதுனதா எங்கள் ஊர் ஃபுல்லாக எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. அது அந்த டேரக்டர் அதனால தான் எடுத்தார். அதை வச்சு ஆனால் அந்த இல்ல அது ப்ளூன்றது அது வந்து அது கரெக்ட் தான். இல்லைங்க, அது கரெக்ட் தாங்க. அந்த டீம் ஏன் ப்ளூன்னு பேர் வச்சாங்க? அந்த அது ப்ளூக்கு ஏன்னா என்ன இப்போ அர்த்தம்? ஏன் எங்க அம்பேத்கர் வந்து ப்ளூ பேசினாரு? இங்க ஆமா அதுதான் ப்ரோ அம்பேத்கர் வந்து சொல்றேன். ஏன் ப்ளூ அம்பேத்கர் கொடி? நகர் போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். இல்ல இல்லைங்க, இது நான் எல்லாத்தையுமே என்ன சொல்றேன் பார்த்தா ப்ரோ, தான் இல்ல உங்களுக்கு கார்த்தி அது தெரியும், எல்லாமே புரியும். இங்க பாருங்க. இல்ல இப்ப வந்து அது வந்து அடையாளமா ஆயிடுச்சு சரிங்களா. அது ஒரு அடையாளமா ஆச்சு. அதை வந்து நீ இருக்கட்டுமே. திருப்பி வந்து என்ன 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 பண்றேன்னா அடையாளம்? என்ன அதுதான் அடையாளம்? இப்ப தப்பான பிரச்சனை. அடையாளம் கிடையாது ஏங்க இல்லையா? அது நீ நல்ல இல்ல அடையாளம் தானங்க தப்பான கிராஃப்டி. அடையாளம் அதுல கிடையாது என்ன இல்லையா? தப்பு இருக்கு? அந்த அடையாளத்துல தப்பான நல்ல அடையாளமா அடையாளம் அது? தானே அது. ஆமா நல்ல ப்ரோ. அடையாளம் தானே? கார்த்தி இப்போ கார்த்தி நான் அந்த சொல்றது அம்பேத்கர் நகர் ஃபுல்லா போய் பார்த்தீங்கன்னாலே மொத்தமா எங்க ஒரு வால் பெயிண்டர்னா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்க்கு கட்டுறவங்களும் சரி, எல்லாமே ப்ளூல தான் பெயிண்ட் அடிப்பாங்க அங்க அங்க அந்த ஏரியால ஃபுல்லாவே. வீட்டுக்கும் அடிச்சிருக்காங்க ஜி. ஏன்னா நான் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். வீட்லயும் ஏங்க ஆமா ப்ளூல கரெக்டுங்க. தான் இங்க அடிச்சிருக்காங்க, பாருங்க, பாத்துருக்கேன். அதோட ஏங்க அவர் அம்பேத்கர் சொன்னது என்னன்னு பாருங்க சரியா. இங்க இருக்க இல்ல அரசியல்வாதிங்க அது சொல்றத எத்தனை பேத்துக்கு பார்க்காதீங்க. தெரியும். இல்ல நீங்க ஏன் சொல்ற கதை நீங்க எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சுக்க தெரியும் கார்த்தி. இல்ல ஏங்க நான் சொல்றது தெரிஞ்சுக்கணும். ப்ளூ நீங்க கலர் பாருங்க, வந்து காமனா இல்ல ப்ளூ நீங்க கலர் வந்து நீங்க காமனா வந்து இங்க இருக்க இல்ல அரசியல்வாதிங்க நான் சொல்றது பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிங்க பார்க்காதீங்க. முன்னாடி இருக்க அதுக்கு அவரு சொன்ன அர்த்தத்தை நீங்க பாருங்க. சொல்ற கதை வந்து அந்த இல்ல நீங்க சொல்ற கதை வந்து 99% ஈவன் யாருக்குமே தெரியாது சரிங்களா. அந்த ப்ளூவோட ஏங்க மீனிங் ஏங்க நீ ஏங்க நீ இது நீ ப்ரோ ஏங்க நீங்க அப்படிலாம் 1000 வருஷத்துக்கு கிடையாது. முன்னாடி வந்து நீங்க நீங்க வேணும்னா 1000 என்னங்க வருஷம் எடுத்து தெரிஞ்சுக்கீங்க வரலாறுலாம் கிராஃப்டி. கண்டுபிடிக்க அந்த போறீங்க. இல்ல சொன்ன தெரியும் மீனிங் நான் நீங்க போய் தெரியும் கரெக்ட் தெரிஞ்சுக்கீங்க. இல்லைன்னு சொல்ல. நிறைய பேருக்கு தெரியாது தான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது அந்த நிறைய அது பேருக்கு கூட பிரச்சனை இல்ல. தெரியாதுன்னு? உங்களுக்கு ரஞ்சித் மேல பிரச்சனை கிராஃப்டி. ரஞ்சித் மேல உங்களுக்கு ஒரு ரஞ்சித் பிரச்சனை மேல அதானே. எனக்கு என்னங்க பிரச்சனை. நான் ரஞ்சித் ப்ரோ நல்ல படம் எடுத்தா நாங்க ஜி சொல்லதான் ஒரு போறோம். படம் நீங்க நல்லா தப்பா இல்ல இல்லைன்னா நல்லா ப்ரோ, காமிச்சீங்க நல்லா நீங்க இல்லைன்னு இருக்கு. வந்துட்டு பேரு தப்பா நட்சத்திர இருக்கு. நகரில் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் பாக்கல எல்லாருமே நான் அக்செப்ட் பாக்கல. பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த படத்துக்கு சொல்றதா இங்க எல்லாருக்கும் இதா இருக்கு. நீங்க பேரு சரி தப்பா ஓகே இருக்குன்னு யாரு சொன்னீங்க இல்ல பாருங்க, இல்ல அதுதான் இப்ப இல்ல இல்ல பிரச்சனை. நான் அதுல என்ன தப்பா இல்ல இருக்கு இல்ல என்னன்னு அதெல்லாம் கேக்குறீங்க. விட்டுருங்க.
நீங்க இல்ல படம் ப்ரோ நல்லா இல்ல, ஸ்கிரீன் பிளே சரியில்லை, கதையே மொக்க கதை அப்படின்னீங்கன்னா கூட சரின்ட்டு போயிடலாம். இல்ல அவருக்கு அதான் சொல்றேன், தெரியாம படம் இது சரியில்லை அது வாங்கிட்டாரு. சரின்னு சொல்லலாம். நீங்க டைட்டிலே வந்து ரொம்ப இதா இருக்கு, நீலம் ப்ரொடக்ஷன் ஏன் வச்சாரு இப்படி எல்லாம் எடுத்து கேள்வி நீலம் கேட்பீங்களா நீங்க? ப்ரொடக்ஷன் அவர்தான் வச்சுட்டு ஸ்பீக்கர் போறாருங்க. ஸ்பீக்கரா வந்து சரிங்களா? சொல்றாருங்க, ஆ. நான் என்னோட மக்களுக்கு அதான் தான் நான் ப்ரொடக்ஷனே சொல்லுவேன் நீலம் அப்படின்ட்டு. ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு, அப்புறம் டைட்டில் ப்ளூ அதுதான் ஸ்டார்னா பிரச்சனையே. வைப்பாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? நீலம் ப்ரொடக்ஷன்ல படம் எடுக்கிறாரு, ப்ளூ ஸ்டார்னா பேர் வைப்பாரு. இல்ல அவரே தான் சொல்றாரு ஜி, மேடைக்கு மேடை வந்து நான் என் மக்களை இது பண்ணி தான், நான் கஷ்டப்பட்டதை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன், நான் அதை தான் காட்டுவேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவரு நீங்க இவரு பண்ணாலும் தப்பு, இந்த இவரு ஒருத்தர் இருக்காரு மாரி செல்வராஜ், அவரு பண்ணாலும் தப்பு. அதான் bro, நீங்க அவங்க பார்த்த நான் கதையும் இல்ல அவங்க ஊர்ல நடந்த கதையும் நடந்ததையும் அவங்க எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க, அது நீங்க படமா வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பேரு தப்பா இருக்கு, உள்ள காஸ்ட காட்டுறாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல பாத்துக்கிட்டே இன்னும் இருக்கணும். சொல்ல போனா அது இப்ப நடக்கிற கதையாவே அவர் காட்டல ப்ளூ ஸ்டார்ல. எப்பயோ ஒரு 20 ஏன் வருஷத்துக்கு அதுல முன்னாடி நடந்த மாதிரி தப்பாவும் தான் ஒண்ணு காட்டுறாரு. காட்டலைங்க, தப்பாவும் அந்த இல்ல, ஒண்ணும் படத்துல பெருசா தப்பாவும் ஒண்ணு அதான் சொல்றேன், காட்டலைங்க. தப்பாலாம் காட்டல. தப்பாவும்லாம் இல்ல. எனக்கு வந்து நிறைய விமர்சனம் இருக்குங்க. அதே ரஞ்சித் வந்து ப்ளூ ஸ்டார் ஆடியோ லான்ச்ல பேசினதெல்லாம் வந்து நான் எடுத்து போட்டு ரோல் தான் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா? இந்த படத்துல அது கிடையாதுங்க. சும்மா அதாவது ஒரு மனுஷனை அதாவது நமக்கு இது தப்புனா தப்புன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இதுல தப்பு இல்லை அப்படின்னா அதை மறுக்கணும். அது வந்து சும்மா வந்து அவன் பண்றதெல்லாம் தப்பு தான், அவன் என்ன செஞ்சாலும் தப்பு தான், அவன் பேசுறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏங்க வெறுப்பு உணர்வு வந்து மனசுக்குள்ள ஏத்திக்கணும்? வெறுப்பே இல்ல கார்த்திக் பாரு கார்த்திக், ஒருத்தங்களுக்கு இப்ப இவரு படம் எடுக்கிறாருன்னா சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னா அப்ப அதை வந்து விளக்கெண்ணெய் ஊத்தி தான் பாப்பாங்க. காமன் ஆடியன்ஸ் அப்படிதான் பாப்பாங்க. நீங்க அதை சரி விளக்கணை bro, எடுத்து இல்ல ஊத்துறீங்க, தப்பு சொல்லி இல்லையே, விளக்கணை ஏங்க ஊத்துறீங்க தப்பா ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க தப்பா இல்ல இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லலாம். என்ன தப்பு அதை சொல்லுங்க நீங்க அப்பனா. ஏங்க நான் வந்து இதே வந்து நட்சத்திரங்கிறதுக்கெல்லாம் விமர்சனம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ப்ளூ ஸ்டார் கொடுக்கல. என்ன இப்போ? ஆமா bro, அதுதான் அதுதாங்க, நான் சொல்றேன். நாளைக்கு நட்சத்திர அவர் படம் நகர்ன்றது தங்களான வந்தா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா அப்படித்தாங்க பார்க்க சரி முடியும். நான் கார்த்திக், வந்து சும்மா படம் நல்லா இல்ல ரஞ்சித் படம் இல்ல பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு பேச முடியாதுங்க. அது தப்பு. அது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இவர் பேசுறதெல்லாம் தப்பு தான், அவர் பண்றதெல்லாம் தப்பு தான் அப்படின்றது அந்த இது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. கிராஃப்டி ப்ரோ, ஒண்ணுமே ஜி இல்லாம கிராஃப்டி நல்ல கிராஃப்டி படம் இந்த கிளீனா படம் படம் எடுங்க நிறைய கார்த்திக். பேருக்கு நான் இப்ப நான் நிறைய கை பேருக்கு இந்த இல்ல படம் கனெக்ட் ஆச்சு சரிங்களா. நான்லாம் பெரம்பூர் ஏரியா இல்ல சரிங்களா, இல்ல நாங்களாம் நான் அந்த 90s கிட்டு அந்த பேட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி சுத்தினது, பசங்க கூட போனது, மேட்ச் போட்டது, பெட்டு கட்டி ஆடினது, இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஏங்க நான் வந்து அதனால நான் எல்லாருக்கும் கனெக்ட் பாருங்க, ஆச்சு. நான் வந்து இல்ல அந்த ஆடியோ லான்ச்ல ரஞ்சித் பேசுறதுக்கு நானே வந்து ட்ரோல் பண்ணி தான் போட்டேன் போஸ்ட். படம் பார்த்து நல்லா இருக்குன்னு போட்டேன். கீழே கமெண்ட்லாம் போட்டாங்க, என்ன நீ நல்லா இருக்குன்ட்டியே, கமெண்ட்லாம் போட்டானுங்க, ரஞ்சித் படத்துல நீ நல்லா சரி இல்லைங்க இருக்குன்ட்டியே. நான் ஏங்க நான் இல்லைங்க அப்படிதாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்படிதான் பார்க்கணும். ஆக்சுவலா ப்ளூவோட சிம்பாலிசம் என்ன அப்படின்னு கிராஃப்டி கூகுள் பண்ணி பாருங்க. அதை வந்து ஆக்சுவலா இருக்கிற இல்ல இல்ல நான் கலர்லயே பாப்பேன் கார்த்திக். இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ளூக்கு மட்டும்தான் ரொம்ப வேர்ல்டு வைடாவே ஏன் அந்த ப்ளூ கலரை வந்து நிறைய பேர் லைக் பண்றாங்க. அது அம்பேத்கர் பேசினாரு, அவரோட கொடி, அதெல்லாம் தாண்டி கூட அந்த கலரை மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே வந்து பீஸை பேசும், நேர்மையை பேசும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன் ப்ளூ கார்த்திக் ப்ளூ நான் ப்ளூ திருப்பி ப்ளூ சொல்லிடுறேன். இல்ல பேசாது? இல்ல நான் திருப்பி சொல்லிடுறேன். ப்ளூனா ஸ்கை நான் ப்ரோ. வந்து எந்த கேஸ்டையும் சப்போர்ட் நான் எந்த கேஸ்டையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதுவுமே நான் எப்படி வந்து இருந்து இது வந்துச்சுன்னா, பிரச்சனை அப்படி எப்படி என்னன்னா வந்துச்சுன்னா, இல்ல இல்ல கடல் இங்க இந்த பாருங்க, மாதிரி கடல் ப்ளூ, விஷயத்தால வானம் ப்ளூ, தான் நான் வானம் ப்ளூ. இதெல்லாம் சரிங்களா, எல்லாருக்கும் சமத்துவம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மீனிங் வச்சுதான் நான் வந்து சிம்பாலிசமா அப்படிதான் வந்துச்சு. நினைக்கிற ஆள், சமத்துவம் நினைக்கிற ஆள் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா அதுதான் இப்ப வானம் எல்லாருக்கும் இவருதான் ப்ளூ வந்து தான், அதுதான் பாருங்க, வானம் இல்ல எல்லாத்துக்கும் ப்ளூ இல்ல தான், கடல் எல்லாத்துக்கும் ப்ளூ தான். ஓகேவா? அது ஜாதி பக்கத்து அந்த மாதிரி அந்த தான் அந்த படம் முடியலே சிம்பாலிசமா அதை தான் வச்சிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ சொல்லி தான் ப்ரோ அந்த படமே முடியும். இப்போ ரெட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், பிளாக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஜி நம்ம அந்த நம்ம மாதிரி வந்து ஒரு 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 சீனுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் சரிங்களா. நான் வந்து தேவையில்லாம எதுக்கு வந்து ஒரு கேஸ்ட் லீடர் வந்து படத்துக்குள்ள கொண்டு வரணும் சரிங்களா, நான் அதை கேட்பேன் சரிங்களா. இது கொண்டு வந்தா என்னன்னு நீங்க கேட்பீங்க சரிங்களா. யாரு யாரு அது வந்து தப்பு இல்லதான் சரிங்களா. அது தப்பு இல்லதான், இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாம உள்ள கொண்டு வரணும் அந்த சீனுக்குள்ள எல்லாம், இதெல்லாம் நான் கேட்பேன். அப்ப நீங்க கேட்ட தப்பு இல்லைன்னு ஏங்க சொல்லுவீங்க சரியா, நாட்டாம எல்லாத்துக்கும் படம் நியாயம் எடுத்தது சொல்லலாம் 25 சரிங்களா. வருஷமா பாத்துட்டு இருக்கோம் இன்னமும். அதுல ஏங்க அதுவும் இல்ல தப்பு இல்ல அதுல இல்ல இல்லைங்க, தப்பு சொல்லுங்க இல்லைங்க. சொல்லுங்க. அந்த அதுவும் தப்பு எது இல்லைங்க, சொல்றீங்க? நாட்டாம அந்த படம், சூர்யா அதுவும் வம்சம் தப்பு படம், இல்லைங்க. எது சொல்றீங்க? அந்த நாட்டாம கல்யாணத்துல படம், ஒருத்தரை கூட்டம் காந்தாரா வந்தது படம், சொல்றீங்களா? கல்யாணத்துல ஒருத்தரை கூட்டம் வந்தது நாட்டாமையும் தப்பு சொல்றீங்களா? இல்லைங்க. இல்ல விளம்பரம் இல்ல எல்லாம் இல்ல இல்ல எஜமானும் இல்ல, அது தப்பு தான், கிடையாது. ப்ளூ நாட்டாமும் ஸ்டார்ல தப்பு இல்ல இல்ல, தான், சின்ன இந்த கவுண்டும் கேள்வி தப்பு கரெக்டா இல்ல இல்ல, இந்த சரிங்களா. கேள்வி கரெக்டான கேள்வி. அதுதான் அவர் சொல்றேன். கல்யாணத்துல ஒருத்தர் கூட்டம் வந்தாரு அவரா? அந்த கல்யாணத்துல ஒரு சிக்ஸ்டின் வருமே, ஒருத்தர் ஆமா வருவாரு, ஆமா. பூவியாரு ம். பூவை ஏதோ ஒரு பேர் வருமே, அவர் தானே? பூவை மூர்த்தியார், ஆமா ஆமா ஆமா. புரட்சி பூவை பாரதம் மூர்த்தியார். கட்சி. அவர் கொண்டு அது அது விமர்சனம் பண்ணுங்க. அது ஒண்ணு, நான் அதை வந்து மறுக்க போறதே இல்லைங்க. ஓகே, அது விமர்சனம் கார்த்தி பண்ணுங்க. ப்ரோ ஏன் இதை கொண்டு வந்து தோழர் உள்ள வந்துட்டாரு ப்ரோ, சொல்றீங்க அவர் அப்படி இறக்கி கேளுங்க. விடுங்க, அவரு பதில் வச்சிருப்பாரு. இல்ல அதை நீங்க விமர்சனம் பண்ணா அது நம்ம எனக்கு தெரியாது, அது ஓகே, அது பேசலாம். நீங்க மத்தபடி வந்து இப்ப இதுல வந்து ப்ளூ ஸ்டார் வந்து ரஞ்சித் அழியாளு அதெல்லாம்
அதெல்லாம் ஏற்றிக்க மாட்டேன். அந்த படம் வந்து உண்மையிலே அவர் ஐடியாலஜி அதெல்லாம் தாண்டி அந்த படத்துல சமத்துவமா தான் பேசியிருக்காரு. சரி கார்த்தி, நேத்து ஏதோ ஒரு படம் வந்து பேசினாரு. தோழருக்குமே நல்லா எனக்கு இருக்கு. எனக்கு எனக்கு தோழருக்கு நிறைய டிபேட் வந்துச்சுங்க ப்ளூ ஸ்டார்லயே. நான் நல்லா இருக்குண்ணே, தோழர் பார்த்துட்டு வந்து செகண்ட் ஹாஃப் நிறைய கிரிக்கெட்டா இருக்கு அப்படின்னாரு. இல்ல, அது நாளைக்கு வந்து நிறைய அது பேர் சில பாத்துட்டு சீன் சொல்லுவாங்க சில கார்த்தி. போதுங்க. சீன்ல கண்டிப்பா உண்மையாவே டிஸ்கஷன் இருந்தது. ஆனா எனக்கு போடுவோம். படமா நல்லா பிடிச்சிருச்சுங்க. தானே இருந்தது. எனக்கு படமெல்லாம் ரொம்ப குறை சொல்ற எனக்கு மாதிரிலாம் எனக்கு இல்ல. ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருக்கு. இல்ல படம் ஒரே ரொம்ப எனக்கு லென்த்தியா எனக்கு போச்சு. தெரிஞ்ச ஒரே ஒரு படம் ரஞ்சித் படம், எனக்கு தோழருக்கும் டிபேட் அதிகமா வராத படம் இது ஒண்ணுதான் நினைக்கிறேன். ப்ளூ தோழரே ஸ்டார் தான். வந்திருக்காரு ஸ்டேஜ். ஆமா, அவரு ரஞ்சித்னு எனக்கும் ரஞ்சித் கேள்விப்பட்டனே எனக்கு அதுக்குதான். எனக்கு இல்ல எனக்கும் தோழருக்கும் வந்து எனக்கு ஆதிக்கம் வந்து எனக்கும் நிறைய டிபேட் வரும். நான் படம் பார்த்து நல்லா இருக்குன்ட்டேன். இவரு படம் பார்த்துட்டு உங்களுக்கு குறை தெரியலையா அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு நல்லா தாங்க இருந்துச்சு அப்படின்னு. அப்படி அவரு ஒரு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏங்க அதெல்லாம் ஓகேங்க, கமர்ஷியல் சினிமால இருக்கும், இதுல என்னங்க இருக்கு அப்படிதாங்க. நான் சொன்னேன் ஆக்சுவலா இந்த மாதிரி ரஞ்சித் படத்தை ஃபர்ஸ்ட் நானும் ஆதி பேசிக்கிட்டது இதுதான், இந்த படம் தான். நட்சத்திர நகரத்துக்கெல்லாம் பயங்கர சண்டை, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டோம், எல்லாம் தனி. கார்த்தி ப்ரோ, நாளைக்கு ஆமா, அந்த நாளைக்கு அந்த அந்த படம் படத்தை கிராப்டி வந்து சொல்லியிருந்தா கூட நம்ம இது பண்ணியிருக்கலாம். அது ப்ளூ ஸ்டாரை வந்துட்டு நீங்க சொல்றதுதான் வந்து இதான். அந்த படத்துக்கு தான் எல்லாருமே சேர்ந்து அடிச்சாங்களே ப்ரோ. ப்ளூ ஸ்டார் அதெல்லாம் நல்ல படம் தாங்க. ப்ளூ ஸ்டார் கோர் கதை எப்படி சார்பேட்டா பரம்பரையோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இருக்கும், எமர்ஜென்சி பீரியட், காங்கிரஸ் இல்லைங்க. எல்லாம் கமர்ஷியலா பண்ணிருப்பாங்க. நீங்க அதே மாதிரிதான் ஒரு கமர்ஷியலா போஸ்டர் குறை படம். சொல்லுங்க. இங்க பாருங்க, கமர்ஷியலா குறை சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு வந்து கொஞ்சம் லேகா இருந்துச்சு, கிரிக்கெட் மேட்ச் அதிகம் வச்சிருக்கோம், இந்த மாதிரி சொன்னா அது ஓகே, அது ஏத்துக்கலாம். இது வந்து தப்பான படம், இது வந்து ஏன் காமிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியும். அவ்வளவுதான். நீங்க சொல்ற விமர்சனத்துக்கு தான் பதில். ப்ரோ இந்த படத்துல சில கிரிஞ்சி சீன்லாம் இருக்கு ப்ரோ. அந்த ஓடி போய் கேட்ச் பிடிக்கிறது அதுதாங்க நான் அதெல்லாம் சொல்றேன். கொஞ்சம் நீங்க அதை சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க போறேன்றேன், அவ்வளவுதான். மத்தபடி படம் நல்லா தான் அதை இருந்தது. சொன்னா நான் ஏத்துக்க போறேங்க. என்னங்க இருக்கு, இல்ல, எனக்கு செகண்ட் ரஞ்சித் ஹாஃப்ல நிறைய படமே இல்ல, கிரிக்கெட் மேட்ச் ரஞ்சித் வச்சுட்டாங்க, படம் மாதிரியே இல்லையே. எனக்கு இல்ல எனக்கு ப்ரோ, அவர் எனக்கு வந்து போர் படமா அடிச்சிருச்சுங்க, சொல்லல. அதெல்லாம். இவர் படமா சொன்னார்னா நம்ம ஏத்துக்கலாம். அவர் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் தப்புன்னு அதான் சொல்றப்ப சொல்றேன். படம் பேரே தப்புன்னு போட்டாரு. அவரு ப்ளூ டைட்டிலே தப்பு ஏங்க, அவர் டைட்டிலே தப்புன்னு ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாங்க பிரச்சனைங்க. அவர் வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் என்னங்க போர் அடிச்சது, ரொம்ப லென்த்தா இருந்துச்சு, சும்மா எனக்கு கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் இப்படிலாம் சொல்லியிருந்தா ஓகேங்க விடுங்க அப்படின்ட்டு இருப்பேன். டைட்டிலே தப்புன்னு ஆரம்பிச்சதுனாலதான் டிபேட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ப்ரோ, கார்த்தி ப்ரோ அந்த டைம்ல கொஞ்சம் இருந்துச்சு, அது உண்மைதான். அந்த பேட்டை தூக்கிட்டு சுத்துவானுங்க பசங்க எல்லாம், அது உண்மையாவே இருந்ததுதான் காட்டினாங்க படத்துல. எனக்கெல்லாம் சிங்க் ஆச்சு பயங்கரமா அந்த படம். அதுல சரியான கதை தானே ஆமா. காமிச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? இப்பயும் நீங்க ஒரு அப்படிதான் ஒரு இருக்காங்க. சின்ன ஒரு சாட்டர்டே சின்ன சண்டே ஊருக்குள்ள வந்து ஜாதி ஜாதியா சண்டை போட்டுக்கலாம். ஆனா அதை தாண்டி வெளில போனா நீ எல்லாருக்கும் ஒரே ஆள் தான்டா, உன்னைய பார்த்தா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதா இருக்கு இல்லையா? இப்ப இந்தியாக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, நான் வந்து தமிழன், நான் ஆந்திராக்காரன், தெலுங்குக்காரன், இப்படி சண்டை போட்டுக்கீங்க. நீங்க எல்லாரும் யூஎஸ் போனீங்கன்னா என்ன, இந்தியனா அப்படின்னு தான் ட்ரீட் பண்ணுவாங்க உங்களை. அதுதான் இந்த கதை. நீ ஒரு இடத்த தாண்டி போன இங்க லோக்கல்ல வந்து என்ன வேணாலும் நீ வந்து நான் இப்படி சீன் போட்டுக்கலாம். நீ வெளில போனதுக்கு அப்புறம், நீ இன்னொரு ஸ்டேஜ் தாண்டி போனதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அவனுக்கு சரி தம்பி கொஞ்சம் ஓரமா இரு, அவ்வளவுதான். இதுதான் அந்த படம், அந்த படத்தோட கோர் அதுதான். கார்த்தி ப்ரோ, நேத்து மாதிரி லவ் மோட இறக்கி விடுங்க ப்ரோ, அந்த டீம் இறக்குங்க. ஆமா ப்ரோ, டெய்லியுமே இன்னைக்கு லவ் 27 பண்ணுவோம். years ஆஃப் யுவன் வேற. வெங்கட்டை அப்படியே வர கார்த்திக் bro. சொல்லுங்க, பாட்டு பாட சொல்லலாம். சரி, இது என்ன நிறைய பேர் ஆர்ஜே பாலாஜின்னு போட்டுட்டு இருக்காங்களே, அது என்ன கதை ப்ரோ? ஆர்ஜே பாலாஜி ஒரு கதை சொல்லியிருக்காரு விஜய்க்கு. அது முன்னாடி அதுக்கும் வாய்ப்பு சொன்னமா? இருக்கா? சொல்லியா நான் முன்னாடி சொல்லலையா? சொல்றீங்க. என்ன, நம்ம தான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, நம்ம ட்விட்டர்ல ஆனா ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவரு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க. திரிவிக்ரம் சொல்லியிருக்காரு, வினோத் சொல்லியிருக்காரு, கார்த்திக் சுப்ரா சொல்லியிருக்காரு. இது யாருன்னு வந்து அவர் விஜய் முடிவு பண்ணும். கார்த்தி bro. துருவங்கள் நட்சத்திரம் வந்து இது பிளாக் பண்றாங்க. எப்படி இந்த வருந்து படம் மட்டும் ஒண்ணும் பண்ணல? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரோ, அது துருவங்கள். அல்ல, அது அது துருவ JVM நட்சத்திரத்தை production தானே? பிடிக்கிறது அவரோட வந்து own production ஜிபி. ஒன்றரங்கவா ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் தானே? ஒன்றரை அதுதானே அது பண்றாங்க. ஜிவிஎம் ஓட ப்ரொடக்ஷன். அது ஜிவிஎம் ஓட ப்ரொடக்ஷன், இது வேல்ஸ் இன்டர்நேஷனல். ஒரு வேல்ஸ் இருக்கனால இவங்க பண்ணலையோ இந்த மணி இஷ்யூலாம்.
அப்படி அப்படியெல்லாம் கிடையாது. இந்த படத்துல அவர் ஒர்க் பண்றாரு, சம்பளம் வாங்கிட்டு டைரக்டரா ஒர்க் பண்றாரு. துருவ நட்சத்திரம் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்தோட ஓனரே அவர் தான். அப்ப ரெண்டுத்துக்கும் அப்ப வித்தியாசம் இருக்கு. இன்னொரு படம் ஒரு பண்ணாருன்னா டைரக்டா ஒர்க் பண்ணா அது அந்த படம் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ணாதான் இஷ்யூ பண்ணுவாங்கங்கிறீங்களா? அப்படிதானே? ஆமா ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இதுக்கப்புறம் இல்ல இதுக்கப்புறம் பண்ணலாம், பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை விட்டாங்க. இந்த படத்தை விட்டாங்கன்னா சரி ஓகே, ஆல்ரெடி இதா இருக்கு, துருவ நட்சத்திரம் இந்த வருது வெந்து பார்த்துக்கலாம். தணிந்தது காடும் அதே மாதிரி ஆனா தானே. இதே மாதிரி வச்சு ஓட்டிட்டு இருக்க முடியாது எப்பயுமே. இல்ல கார்த்தி, இது ட்ரிபிள் ஏ இஷ்யூ வந்தப்ப இவர் தானே வந்து வெந்து தனிந்த காடை வந்து சிம்புக்கு பேக்கப் பண்ணாரு. அதே மாதிரி ஏதாவது பேக்கப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதான் ராம்சன் இந்த படத்தை விட்டுறாங்க ஓகேவா, ஆனா இப்படியே விட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. கார்த்திக் ப்ரோ ஒரு டவுட், உண்மையாவே ஜிவிஎம் அடுத்தவர் யார் படத்தை எடுக்கிறான்றத பொறுத்து இருக்கு. அந்த சோசியல் மீடியால மட்டும்தான் தெரியுது அவர் ஜிவிஎம்னு நிறைய இதுல போடுறாங்க. உண்மையாவே அவர் படம் அந்த லாஸ்ட் 2 படம்லாம் ஒண்ணுமே தெரியல, வந்ததும் தெரியல. அந்த தனுஷ் படம் ஒண்ணு எடுத்தாரு, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் உண்மையாவே ஒரு கிரேஸ் இருக்குங்களா? அவருக்கு ஒரு செட்டு ஆடியன்ஸ் இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க, ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவரோட ரீரிலீஸ் படத்துக்கு வேணா இருக்கு ப்ரோ. இல்ல இந்த என்ன சோசியல் மீடியா படத்துக்கு உள்ள வந்தாலே ரிலீஸ் படம் கூட என்ன படம்? தாக்கிட்டு இருக்காங்க ஜி. ஒரு ரீல்ஸ் எதுல இல்ல ரீரிலீஸ் படம் அந்த வாரணமாயிரம் அந்த மாதிரி வாரண மாதிரி VTV ஃபயர் விடுவாங்க ஜி, அவ்வளவுதான். வேற ஒன்றும் படத்தெல்லாம் ஆமா அவ்வளவுதான். ஆனா பொது படத்துக்கு எல்லாம் யாரும் வர மாட்டாங்க. ஐயப்பெல்லாம் திருப்பி போறான் பாத்தீங்களா, அவ்வளவுதான். இப்ப இல்லைங்க, இப்பெல்லாம் அந்த கிரேஸ் எல்லாம் இல்ல. அதை நம்பிட்டு இருந்தாருன்னா அவர் இன்னும் அந்த இதுலயே மைண்ட் செட்லயே இருக்காரு ஜி. அந்த பீக்ல இருந்தாருல, அதே மாதிரி அந்த இன்டர்வியூலயும் அந்த உட்கார்ந்துட்டு பேசுறது, இந்த தோரணை, அது எல்லாமே அதே பண்ணிட்டு இருக்கா. அப்படி இல்ல அது இந்த டைரக்டருக்கே ஒரு அதப்பு இருக்கு ஜி. இல்ல என்ன தோரணை எனக்கு புரியல. எனக்கு 10 வருஷம் எந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்றாரு, அவர் கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு அவர் சொல்றாரு நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், அதை சொல்ல வர்றாரு. ஆமா முன்னாடி சொல்லிருந்தாருல ப்ளூ சட்டை இறங்கி செய்யணும். அது கோபம் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜி. அவர் என்னன்னா அவர் படத்தை நார்மலா ரிலீஸ் பண்ணி அழகா இட்டு கொடுத்தாலே பிரச்சனை இல்லை. எல்லாமே ஃபிளாப், ஆனாலும் அந்த நம்ம பெரிய ஆளு, நம்ம ஒரு கெத்து, பல இட்டு கொடுத்த ஆளு, அந்த அந்த ஒரு கெத்துலயே எல்லா இன்டர்வியூ பேசிட்டு இருக்காரு அவரு. அதுதான் இப்ப பிரச்சனை. பார்க்கும் போது என்னையா இந்த ஆளு இன்னும் ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. ப்ரோ கார்த்தி ப்ரோ இன்னைக்கு எதுவும் படம் பாத்தீங்களா? இல்லையே, நீங்க எதுவும் படம் போடல, நாளைக்கு தான். இல்ல இந்த 3 மலையாள படத்தை பாக்குறேன் நீ இல்ல நேத்து, அதான் எது பாத்தீங்களா? இன்னும் பாக்கலங்க, பார்க்கணும். 3 இல்ல ப்ரோ, அதுல மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் கண்டிப்பா பாத்துருங்க கார்த்திக் ப்ரோ. அதான் மஞ்சுமல் பாய்ஸ், அப்புறம் இந்த மம்முட்டி படம், இந்த பிரேமலு, 3 படம் பார்க்கணும். ஒரு படம் ஓடிடில பாத்துறேன், ஒரு படம் ஓடிடில பார்த்தேன். மம்முட்டி படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது கார்த்திக் ப்ரோ. மம்முட்டி படம் உங்களுக்கு பிடிக்காது. கார்த்திக் ப்ரோ இது பாருங்க ப்ரோ, பைரி பாருங்க, சூப்பரா இருந்துச்சு. பைரி பார்த்துட்டேன், படம் பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு படம். தற்செயலா போய் உட்காந்து தியேட்டர்ல, சரியான படம். கெட்ட வார்த்தைலாம் இருந்துச்சா அதுல பார்த்த வெர்ஷன்ல? ப்ரோ தங்கலான் எப்போ பார்த்த வெர்ஷன்ல நிறைய கெட்ட வார்த்தை. தங்கலான் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம், எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். இல்ல ப்ரோ, அந்த படம் UA சர்டிபிகேட் தான், எல்லாம் கட் பண்ணிருப்பாங்க. ஆமா, நீங்க எப்ப பிரஸ் ஷோ பாத்தீங்களா இல்ல? ஆமா, ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டாங்க, அது வந்து கட் பண்ணாத வெர்ஷன். சென்சார் முடியல பார்க்கல, இப்ப ரிலீஸ்க்கு முன்னாடியே போட்டாங்க, அது வந்து கட் பண்ணாத வெர்ஷன் தான் போட்டாங்க. ப்ரோ இப்ப தங்கலான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் பாரு ஸ்கிரீன் பண்ண போறாங்கன்னு போட்டிருந்தாங்க, உண்மையா அது? பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல அன்கட் வெர்ஷன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, அது அன்கட் வெர்ஷன் தான் போடுவாங்களா ப்ரோ? இல்ல அது என்ன கட் இருக்குன்ற ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப வயலன்ஸோ இல்ல கெட்ட வார்த்தையோ அதெல்லாம் இருந்தாதான் இந்தியாவில கட் ஆகும். அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க மற்ற எல்லா இடத்துலயுமே அந்த கட் ஆகாத வெர்ஷன் தான். ஓகே, இங்கேயுமே மியூட் தாங்க கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதிகபட்சம் மியூட் கொடுப்பாங்க. ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கலர் பண்ணுவாங்க. ப்ரோ அடுத்து தளபதி படம் யாரு ப்ரோ கன்ஃபார்மா? இவரு RJ பாலாஜி தான் வருங்களா?
இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. ஹெச் வினோத், ஆர்ஜே பாலாஜி, கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே இவர் இருக்காங்க ஏதோ பாட்காஸ்ட்ல வேற லிஸ்ட்ல. போட்டு விட்டுருக்காரு ப்ரோ. அது இப்போ தீயா பரவிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் லாஸ்ட் 1 மந்தா, ஒரு ரைட்டிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு தான் முன்னாடி தெரியுமே, நான் ஏன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அது இன்னைக்குதான் பார்த்தேன் நான். ஆல்ரெடி இந்த ஆள் நடிக்கிறதே கிரிஞ்சா இருக்கு. சலூன் கடை சண்முகம், அது ஏதோ ஒரு படம்லாம் வந்தது, சிங்கப்பூர் சலூன்லாம். அதெல்லாம் என்னங்க படம் அது? அப்பா. அது அவர் டைரக்ஷன் இல்லைங்க. இல்ல ஜி, இருந்தாலும் இவரே சொல்லியிருக்கலாம்ல. இவர் தான் எல்லாரையும் போட்டு கலாய்ப்பார் ஊர்ல உள்ள படத்தெல்லாம். இந்த சீன் எடுக்காதயா, எனக்கே அவர் காண்டாது. என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, இன்னொரு படம் நடிச்சு தரேன் ஃப்ரீயா அப்படின்னு சொன்னாராம். ஆனாலும் வம்புகடி வலைபேச்சில் எடுத்து இருக்கும் பாரு. விட்டாங்க. என்ன பண்றது, ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிப்பாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆனா இருக்கும். அது உண்மையாவே அந்த டைரக்டர் நல்ல ஆனா டைரக்டர். ஆர்ஜே பாலாஜி ஒரு சென்சிபிளான ஆள் தாங்க. இல்ல அந்த சென்சிபிளான டைரக்டர் ஆள் தான், உண்மையாவே அவருக்கு நல்ல ஒரு தெரியும். சென்ஸ் உள்ள டைரக்டர் தான். அவர் ஏன் இது ஒரு லாஸ்ட் 2 படம் இப்படி சொதப்புறாருன்னு தெரியல. அவர் படம் இந்த ரவுத்திரம், இதற்கு தானே ஆசைப்பட்ட எல்லாம் அப்படியே சரியா இருக்குது அந்த படம்லாம். அவங்களே மிஸ் பண்றாங்க போல. எப்படி இவங்க எல்லாம் பெரிய ஹீரோ வச்சு எடுப்பாங்கன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி வச்சு எடுக்கிறது பேப்பர்ல ஒண்ணு, ஸ்கிரீன்ல ஸோ ஒண்ணு. கிரியேட்டிவிட்டி அப்படின்றத வந்து கொட்டிகிட்டே இருக்காது மண்டையில இருந்து. அது ரொம்ப கம்மியாக தான் வரும். அருவி மாதிரி கொட்டாது, ரொம்ப கம்மியாக தான் வரும். அது கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்றது தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நின்றும், கிணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி தான், ட்ரை ஆகிடும். அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கவங்க அசிஸ்டன்ட் அவ்வளோ டேரக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தானே ப்ரோ எல்லாம் இருக்கு. எதுவுமே அவங்க சொல்றதான் கரெக்டுன்னு அப்படின்னு இருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும் படம். கார்த்தி ப்ரோ, ஒரு டவுட். இந்த பிஆர் டீம்னு வச்சிருக்காங்கல்ல இந்த ஆக்டர்ஸ்லாம், அவங்களுக்குலாம் எப்படி ப்ரோ ஆமா. மந்த்லி பேசிஸ் மாதிரி கொடுப்பாங்களா, இல்ல எப்படி அவங்களுக்குலாம் இது பண்ணுவாங்க? ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நயன்தாரா ஒரு பொண்ணை இப்படி தள்ளி விட்டா மாதிரி ஒரு இது பரவச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அடுத்த நாளே பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் ஏதோ இந்த ரோட்ல அனாதையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இவங்களே வீடியோ எடுத்து சோசியல் மீடியா ஃபுல்லா பரவ விட்டாங்க. அடுத்த நாளே ஆச்சு அது. முன்னாடி நாளே அந்த பொண்ணு இப்படி தள்ளி விட்டா மாதிரி ஏதோ இப்படி கையை தட்டி விட்டுது. அடுத்த நாளே இது பரவுச்சு. அதான் எப்படி இதெல்லாம் அந்த பிஆர் டீம்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அவங்க? இல்லை, எல்லாமே பே பண்ணி தான் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க, பெரிய குற்றம் அப்படிலாம் பார்க்க முடியாது. இப்போ நம்மளே ஒரு தப்பு பண்றோன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்றோன்னா அந்த தப்பு மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு அடுத்து ஏதோ ஒரு இது பண்ணி எல்லாத்தையும் மாத்திடுவோம் அப்படின்னு நினைப்போம்ல. இப்போ யாரோ ஒருத்தரையே வந்து நீங்க பேச்சு வாக்கிலேயே திட்டிடுறீங்க, கெட்ட வார்த்தையில பேசும்போது ஃப்ரெண்டை திட்டு என்ன பண்ணுவீங்க, அது திட்டமா ரொம்ப இவனை தேவையில்லாத கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு டக்குன்னு சரி மச்சான் விடு மச்சான் மச்சான் விடுவான் அப்படி டக்குன்னு நம்மளே ஒரு பதட்டத்துல ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஐயோ இது வந்து நெகட்டிவா போகுது, இதை வந்து சமாளிக்கணும் அப்படின் போது அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. இல்ல அது இது எல்லாரும் பார்க்கும்போது பண்ணுவாங்க. நமக்கு தெரியல ப்ரோ, இதை மறைக்கிறதுக்கு தான் இதை இல்ல விடுறாங்க. அர்ஜுன் அது இல்ல சோசியல் மீடியா ப்ரோ. இல்ல 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 அதுதாங்க இல்ல, நான் சோசியல் அது மாதிரி நினைச்சு பண்ணலங்க. தெரியாம ஏதோ நடந்துருச்சுன்னு சும்மா அந்த பிரஸ் இல்ல இல்ல அது 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 இல்லைங்க. அது நீங்க நான் தான் சொல்றேங்க, நீங்க ப்ராக்டிக்கலா வச்சு பாத்தீங்கன்னா நம்மளே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிருப்போம். நம்மளே ஏதோ ஒரு இடத்துல கிணத்தாமா தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. என்ன இந்த சோசியல் மீடியால இருக்க ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். முதல்ல கார்த்திகா அவங்க அந்த நாப்கின் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்களே, அது என்னது இந்த மழை பெஞ்ச டைம் அது ஒரு டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல அதெல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்து உள்ள அதெல்லாம் ஒரு கேவலமான பப்ளிசிட்டி. அது அப்படிதான் இது பண்ணணும். சாப்பாடு கொடுத்து ஓகே, இல்ல சாப்பாடு கொடுத்து எடுங்க ஓகே, முடியும் பண்றீங்க, அதெல்லாம் வந்து ஒரு அதுதான் பெரிய ஒரு இதாச்சு. அதெல்லாம் பண்ணீங்க, அதை காம்ப்ரமைஸ் பண்றதுதான் இவங்க ஏதோ போயிட்டு பெரிய நோபல் பரிசு வாங்கின மாதிரி போயிட்டு ஒரு காலேஜ்ல போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க. இல்ல அது அவங்களோட கம்பெனி, அது அவங்களே இது பண்ணி அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன இது என்ன இதா எவ்வளவு ஒரு கேவலமான காரியம். அது காரியம் கேவலமானதுதான். தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா? தெரிஞ்சுதான் பண்றாங்க ஜி. அது அதை வந்து டாக்கிள் பண்றதுக்கு தான் அவங்க போய் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இப்படிதான் பண்றேன் கிரிட்டிக் பண்றதெல்லாம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஒரு காலேஜ்ல போய் பேசியிருப்பாங்க. ஆமா ஆமா, ஒரு உமன்ஸ் காலேஜ்ல. ஆமா ஆமா பேசிருக்கோம். கார்த்தி, சுரேஷ் காமாட்சி சார் இருக்காருல்ல ஒரு ப்ரொடியூசரு,
ஆமா அவர் ஆக்சுவலி மாநாடு டைம்லே அவர் தான் படம் இஷ்யூ வந்தப்ப இறங்கி பண்ணி ரிலீஸ்லாம் பண்ணாரு. திருப்பியும் இதே மாதிரி வணங்கான்ல பண்றாரு. ஓகே, அவர் இப்போ அவரு ரிஸ்கான ப்ராஜெக்ட்ஸே எடுக்கிறாரு. பெரிய பேக் போன் இருக்குமா? வணங்கல ஒரு ரிஸ்க் இல்லை, என்ன ரிஸ்க் இருக்கு? ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு யார் பண்ணது ஆக்சுவலி? அது வந்து விட்டு இவரு தானே அப்புறம் அண்டர்டேக் பண்ணாரு. அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சூர்யா நடிக்கும் போது சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த படம் நடக்கல. அதுக்கப்புறம் பாலாவே ப்ரொடியூஸ் பண்ணாரு. அது அந்த படத்தை இவர் கம்ப்ளீட் பண்றாரு, அவ்வளவுதான். பட் ஆனா இவர் தான் ஃபுல் ப்ரொடியூசர்ல. இப்போ அவர் தான். பட் இதுக்கும் 7 கடல் 7 மலைக்கு இவர் தானே? ஆமா இல்ல எல்லாமே பயங்கரம்னா ஒரு இது மாநாடு ஓகே, எதுவுமே அவ்வளவு கமர்ஷியலா இப்படி தெரியும் தெரியாது. பயங்கர ரிஸ்க் ஃபேக்டரான இப்போ மூவி ரெண்டுமே. அது எப்படி தெரியல அவங்க என்ன கால்குலேஷன். டைரக்டர்ஸ் வந்து 2 பேருமே ராமும் பாலாவும் உங்களுக்கு அப்படி பட் தெரியல. அவர் நம்புறாரு, அவர் இருக்காரு, பாப்போம். அல்ல அவரு பேட்டிலாம் கேட்டேன். அவர் எப்போ அதான் ரிலீஸ் சொல்றாரு, வந்துட்டு ராமு பாலாக்காக எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணேன்னு. தானா? பட் பிசினஸ் ரீதியா வரும்போது அவர் ஓகே, பாலா கூட ஒரு ராம் எப்படி வந்தா அது ஒரு இன்டர்நேஷனல் மூவி லெவல்ல இருக்கும். பட் எப்படி எல்லாத்துக்குமே ஹிட் ஆகுமா, அது எப்படி அவங்களே கால்குலேஷன் பண்ணிருப்பாங்களா தெரியல, எனக்கு தெரியல. அவ்வளவுதான். அதெல்லாம் ஆகும் ப்ரோ. இப்போ படம் நல்லா இருந்தா ஆகும். படம் நல்லா தான் ஆகும். தரமணி இவங்க வந்து இப்ப சினிமாட்டோகிராஃபர் தரமணி உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? ராபின்சன் தரமணி பிடிக்குமா? தரமணி எனக்கு பிடிக்கும் ஜி. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் ம். மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? பிடிங்க அப்புறம் கேளுங்க. ஓ, எல்லாருமே ஒரு இப்ப நீங்க ஃபேமிலியா போய் இல்ல நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க எனக்கு சொன்னீங்க தமிழ்ல அதனால இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பிடிக்குமான்னு தமிழ்ல கேட்டேன், காலேஜ் அவ்வளவுதான். படிக்கும் போது சத்தியத்துல போய் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தேன். தமிழமையே பிடிக்கும். அப்ப இருந்தே ராம் படம் பிடிக்கும். பட் எல்லாருக்கும் பிடிக்குமா? அப்புறம் என்ன, அவ்வளவுதான். இது வந்து ராபின்சன் அது பிடிச்சிச்சுன்னா வந்து பார்க்க போறாங்க, ராபின்சன் அவ்வளவுதானே. அது ராம் கூட இது பண்ணிடலாங்க. ராம் வந்துட்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. பாலா எல்லாம் சொல்றீங்கல்ல, அது கரெக்ட். பாலா படம்லாம் இப்போ பாலா ஒரு அந்த ஒரு கான்ட்ரவர்சி அந்த ஒரு ஜிவிஎம் கேஸ் தான் மலையாள வரும். ஒரு இப்போ ஆக்டர் இந்த சொல்லி ரிலீவ் பண்ணி சொல்லிட்டு போனாங்களே. பட் ஆனா அவரு சுரேஷ் காமராஜ் என்ன சொல்றாரு, அது இந்த வர்றதுக்கு முன்னாடி அவரு சொல்லிட்டாரு, இல்ல அவருக்கு சூர்யாவுக்கு இவருக்கு எந்த இஷ்யூ இல்லை, அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு போயிட்டாங்க. அப்படி சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. எந்த இஷ்யூலாம் அப்படிலாம் இல்லை, இவங்களுக்கு வேற எப்படி அப்படின்னு சொல்லி போட்டாரு. இந்த இஷ்யூலாம் ரொம்ப டீல் பண்ணி பேசல. ப்ரோ அந்த வணங்கான் படத்துல சூர்யா நடிச்சிட்டு இருந்தப்ப அந்த மமிதா பைஜுவா அந்த பொண்ணு ஏதோ அதான் அவங்க சொல்லி தான் அது பெரிய சொல்லியிருக்காங்க. issue என்ன ஆயிட்டு சொல்லியிருக்காங்க, அவங்க ட்ரீட் பண்ணது அதை இப்போ சொல்லி இப்போ பேசியிருப்பாங்க. அது தேவையில்லாத. ஆனா உண்மையாவே அது இல்ல ஆக்சுவலி அவங்க அந்த ஹோஸ்ட் கேட்டவங்க ஜென்ரலா எல்லா அவங்களோட மூவிஸை பத்தி கேட்டாங்க. அப்ப பாலா நடிச்சிருந்து எப்படி இருந்துச்சு டைரக்டர் அப்படிலாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்களா, அது மாதிரி அங்க ஒருத்தன் கேட்டாங்க, ஸ்பெசிபிக்கா கேட்கல. இல்ல அவங்க மேல தப்பு சொல்ல, இவர் பாலா சொல்றேன். இன்னும் அது அவர் கரெக்ட் தான், அதே கரெக்ட் இதுல தான். இன்னும் ஆனா அவர் அதே கார்த்தி ஒண்ணு இதுலயே கரெக்ட் தான். இருக்காரு. ஒரு நல்ல வேளை சூர்யா வந்து கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டார். கரெக்டா எஸ்கேப் ஆனார். ஆமாமா, இல்ல அவரு இல்ல கரெக்ட், ஸ்டேட்டஸ்க்கு வெளில வந்தாரு. கரெக்டா நல்லது எஸ்கேப் பண்ணாரு. ஆயிட்டார். அவர் பண்ணிதான் அருண் விஜய் திருப்பி போயிட்டு யோசிச்சிருப்பா அப்படி என்ன இல்ல மாட்டிக்கிட்டோமே அருண் அப்படின்னு. விஜய்க்கு ஓகே ஜி. அருண் விஜய்க்கு வேற ஓகே, அவர் ஒரு இந்த லெவல்ல இருக்காரு. இன்னும் நீங்க போய் பிதாமகன் நந்தா மாதிரி அதே மாதிரி ஓடுறது குதிக்கிறது கடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டுனா யார் மக்கள் ரசிப்பாங்க? இல்ல ஜி, அவரு அப்போ இருந்த ஒரு ஸ்டேட்டஸ் வேற ஜி. இப்போ சூர்யா எங்க இருக்காரு? இவரு இன்னும் பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இந்த வர்மா இந்த அவனிவன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரு. எந்த படம் ஓடுது இவரு? விஷால் அவனிவன் பண்ணாங்க. கடைசியா பரதேசிக்கு அப்புறம் பெருசா இல்ல, எந்த படம் பரதேசிக்கு அப்புறமே அந்த அதர்வாக்கு என்ன பெருசா ரீச் ஆச்சு ஒன்னும் தெரியலையே. அது படமா பரதேசி நல்லா இருந்துச்சுல, ஒன்னும் சொல்ற அளவு இல்ல ஜி. அது சொல்ற லெவலுக்கு இல்ல ஜி. performance. ஆமா, அது மொக்கப்படம் தான். அதுவும் மொக்கப்படம் தான் அது. ஆமா, அது எல்லாரும் ஆகவோன்ட்டாங்க. ஆனா இல்ல performance அதுக்கு அடுத்து அந்த படங்களை கம்பேர் பண்றப்ப அந்த படம் நல்லா தான் இருக்கு. இல்ல நீங்க வந்து பாலா வந்து இவங்கெல்லாம் விமர்சனம் பண்றாங்க நீங்க சொல்றீங்க. அவர் முன்னாடியில இருந்தே அவர் மேல அந்த விமர்சனம் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க இருக்க 100% டேரக்டர் அப்படிதான் இருக்காங்க, சைக்கோவா இருக்காங்க. ஐயோ நீங்க வேற, நீங்க போய் ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்து பாருங்களேன். நீங்க போய் ஐடி கடையில வேலை செய்யுங்க பாருங்க, எது டீ கடையில வேலை செய்யுங்க, பட்டறையில வேலை செய்யுங்க, எதுல வேணாலும் வேலை செய்யுங்க. ஆனா இப்போ இங்க பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா, கோத்தாங்கம்மா தான் பேசுவாங்க. ஆனா பாலா வந்துட்டு எல்லாம் ஒண்ணுதான். அதுதாங்க சொல்றேன். அவர் சொல்ற அவர் சரின்னுலாம் பேசலைங்க.
எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? எல்லா டைரக்டர்ஸுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை டீல் பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அடிமை மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. அது கெட்ட அது கரெக்ட் தெரியும் வார்த்தைலாம் ப்ரோ. ஆனா செகண்ட் மேனிக்கு ஆர்டிஸ்டையே இது கரெக்ட் பண்றது ப்ரோ. இல்ல. அந்த அது வந்து ஆர்டிஸ்டையே இது அவனுங்களுக்கு பண்றது இல்ல. அவனுங்களுக்கு என்னன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னீங்களே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான். இந்த கவலை வேண்டாம் இந்த அந்த படம் எடுத்தாரு, அவர் பேர் என்னது? ஜீவா அப்படிதானே? ஜீவா படம். ஜீகா படம் ஜி. அது கவலை வேண்டாம். அதுக்கப்புறம் யாமிருக்கா பைமன்லாம் ஒரு படம் எடுத்தாருல்ல, அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தான் ஜி. அவரு ஃபர்ஸ்ட் படம் அந்த யாமிருக்கா பைமன் ஹிட் ஆனோன்னா கவலை வேண்டாம் சைன் பண்ணாங்க போல. 1 கோடி ரூபா என்னமோ பேசினாங்க போல. எந்த ஒரு டைரக்டர் இருந்தாலும் எல்லா வேலையும் இவரை போட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? படம் கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட எடுத்திருக்காங்க. இவனுக்கு கையில பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ரெக்கார்டிங்ல இருந்து எல்லா வேலையும் இறங்கி பண்ண ஆளுங்க. வெறும் அசிங்கமா பேசி 7,000 ரூபாய் கொடுத்தா இருந்தாலும் பேரு ஏதோ சொல்லுவான், எனக்கு மறந்து போயிருச்சு. கேவி ஆனந்தோட அசிஸ்டண்டா இருந்தாரு அவரு. நீங்க ஒருத்தரை மட்டும் எடுக்காதீங்க. நான் தான் சொல்றேன், இல்ல இல்ல, பொதுவாகவே நீங்க இவனுங்க சொல்றது அப்படிதான். ஏங்க அதாவது டாப் டைரக்டர் அப்படிதான் ஏய் இருக்காங்க. நீங்க ஒரு 1000 ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு, பார்க்க வேணாங்க. 2000 தான் கொடுப்பேன்னு. 7,000 பெருசு இல்லைங்க. ஏங்க நீங்க ஒரு 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 ஒருத்தர தனித்தனியா எடுப்பானா? மொத்தமாவே இவனுங்க அப்படித்தான். இல்ல ஜி, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டாப் குரூப்பே டைரக்டர் அப்படித்தான். பண்றானுங்க சரி, இல்ல ஒரு படம் கார்த்தி, எடுத்தவனா இதுக்கெல்லாம் இந்த ஒரு சீன் யூனியன் போட்டு இருக்கணும் கார்த்தி. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யூனியன் இவ்வளவுதான் சேலரின்னு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாதனாலதான் இவங்களும் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வெளியே வந்து பேச முடியாதுல்ல. இப்ப இல்ல கார்த்தி, அது டான்சர் உண்மையாவே அந்த யூனியன் ஒரு இருக்குல்ல. படம் ஏங்க சைன் ஆனா அது ஒரு ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மைங்க. இல்ல கார்த்தி, சைக்கோ அது அப்படிங்களாம் ஒரு ஒரு நிறைய படம் பேரு. எடுத்தாலும் நம்ம பெரிய ஆளுன்ற ஏன் பேர் எனக்கு வந்துருங்களா அவருக்கு? யாருக்குனாலும் ஒரு படம் எடுக்கலாம் இல்லைங்க, ஒரு படம் எடுக்கிறவனே அப்படிதான் இருக்கும். அது படமே அந்த முக்கியதா ஆளுங்களுக்குலாம் இருப்பான், இந்த அவனே மாதிரி எதுக்கு அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்? பண்ணுவான். பாலா மாதிரி ஜிவிஎம் மாதிரி பெரிய ஆளு மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இது மாதிரி பண்றானுங்கன்னு தெரியலையே. ஒரு படம் எடுத்து ஹிட் ஆயிருச்சு, யாமிருக்கா ஆமா என்ன பைமன். பண்றது, அவன் பாலாவை பாக்குறான், ஜீவி பாக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். ஓ ஓகே பாலா அடிப்பாரா, அப்ப நம்ம திட்டுவோம். அதான் வஞ்சம் பேசுவானு ஜி அந்த ஆளு. காதலே வாங்க முடியாதான், ரொம்ப ரொம்ப கேவலம். அந்த கவலை ஐயோ வேண்டாம் படம் தான் நீங்க பாருங்க பாத்துருப்பீங்க எல்லாருக்கும் இல்லைங்க, பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபுல் டபுள் மீனிங். பாருங்க பாசிட்டிவ் நோட்ல என்ன இருக்கும்னா, எல்லா ஹீரோவுக்கும் எம்ஜிஆர் ஆகணும், எல்லா ஹீரோவுக்கும் ரஜினி ஆகணும்னு இருக்கும் இல்லையா. இவனுங்க எல்லாருக்குமே என்ன புரிஞ்சிருக்குன்னா, டைரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இவனுங்க வந்து பாரத ராஜா மாதிரி ஆகணும், கேஸ்வக்கு மாதிரி ஆகணும், அந்த மாதிரி தோணும். ஆனா அவனுங்க மாதிரி படம் எடுக்காம, இந்த டைரக்டர்ஸ் மாதிரி படம் எடுக்காம, இவங்க எல்லாருமே இவங்க பண்ற புரட்சி படம்லாம் எடுப்பானுங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கோபமா தாங்க வரும். இவனுங்க எவ்வளோ அஸ்டன்ஸ் வந்து அதாவது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க போய் ப்ரோ அசிஸ்டன்ட் ஒர்க் டைரக்டர்ஸ்லாம் ப்ரெஷரா இருக்காங்கல்ல, இருக்கலாம் ப்ரோ. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருக்காங்கல்ல, ஒரு பர்சன்ல ஒரு ஏதாவது பேசிட போறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு ஜி யாரோ ஒருத்தர் போய் நீ இந்த ஒர்க் அடிக்கணும்னு ப்ரெஷர்லாம் நினைச்சா அவனுக்கு ஒண்ணுமே யார் அடிப்பா கிடையாது ஜி. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வராது, யாரை போய் ஒர்க் அடிப்பான்னு ப்ரெஷர்ல நினைச்சா அவனுக்கு ஒண்ணும் வராது. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே அவங்க டைரக்டர் தான் சொல்லுவாங்க. டார்ச்சர்னா டார்ச்சரு அப்படி கொடுப்பானுங்க. டார்ச்சர் அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ கேவலமா நடத்துவானுங்க, ட்ரீட் பண்ணுவானுங்க. கேட்டா என்ன அப்படிதான் அங்க வேலை வாங்க முடியுமா? ஏண்டா நீங்கடா வேலை பார்த்த இவனுங்களே, ஏன் நீ இவனுங்களை மதிக்காம எப்பயும் திட்டுறோம் அப்படின்னா இந்த காரணம். ஆனா இதுலயும் சில பேர் இருக்காங்கல்ல ஜி, இந்த ஏஆர் முருகதாஸ், இந்த லோகேஷ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப ஒரு சிலர் இருப்பாங்க. இல்லைங்க இல்லை, நல்ல நான் இது எல்லாத்தையும் சொல்ல, அப்ரிஷியேட் ஒரு சிலர் பண்றாங்க. இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பானுங்க. மேஜரா நிறைய பேர் இப்படிதான் பைத்தியக்காரனா தான் இருக்கானுங்க. அவனோட இவனுங்க எடுக்கிற படம் என்னமோ ஆஸ்கர் வாங்குற மாதிரியே அடுத்தவனை கேவலமா பேசிக்கிட்டு, அது அவன் அம்மா பத்தியே எல்லாத்தையுமே இழுத்து திட்டிக்கிட்டு. எனக்கெல்லாம் அந்த படம் டைரக்டர் இருக்காருல்ல ஜி, அந்த ஒரு படம் ஹிட் ஆயிட்டு அந்த ஆள்லாம் எடுக்கிற படம் எல்லாமே டபுள் மீனிங் படம் ஒரு தான். பேசுறது உருப்படி டயலாக் ஹிட் ஆகாத டேரக்டர் அப்படிதாங்க இருக்குன்னு சொல்லிட்டானே. என்ன மொக்க படம் எடுக்கிற டேரக்டரே அப்படிதான் இருக்கான், என்ன பண்ண அப்படி முடியும்? இல்ல, உப்மா டைரக்டர்னு சொல்லுங்க. உப்மா டைரக்டர் அப்படிதான் இருக்காங்க சொல்லுங்க. எல்லாருமே அப்படிதானங்க இருக்காங்க. நீங்க ஒருத்தர் 2 பேர்னா குறை சொல்லாங்க, இங்க மொத்தமாவே அப்படிதாங்க இருக்கு. அந்த பிராக்டிஸே அப்படிதான் இருக்கு. ரொம்ப தப்பா இருக்குங்க, என்ன பண்ண முடியும்? எவ்வளவு ஒரு மனுஷனை இப்பெல்லாம் கேவலமா பேசவே மாட்டாங்க. ஒரு பட்டறையோட வேலை பார்த்தீங்கன்னா கூட, நீங்க ஒரு ஒர்க் ஷாப்லயோ பட்டறையிலையோ டீ கடையிலையோ இல்ல ஹோட்டல்ல டேபிள் தொடக்கிற வேலை பார்த்தா கூட உங்களை அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசுவானுங்க. ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவனை பேசுவானுங்க அசிங்கமா கெட்ட வார்த்தை திட்டி இப்படி பேசுவானுங்க. இவனுக்கு இந்த நாகரிகம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலங்க. அது வந்து வின்பில்ட்டாவே ஒரு நோயா, மனநோயா மாறிடுச்சு சினிமாக்குள்ள. அதாவது தமிழ் சினிமால ரொம்ப ஓவருங்க. சேரன் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, மிஸ்கினோட அந்த அந்த ஒரு படம் பண்ணிருப்பாரு ஏஜிஸோட. அந்த படம் முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு கடைசியில சரக் பார்ட்டிலாம் வைக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்தோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சம்மா சேரன். என்னடா டக்குன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அவர் சொல்றாருமா, என்னோட அசிஸ்டன்ட்லாம் ஒரு லெவல் தான், அதை தாண்டிலாம் அளவே பண்ண மாட்டேன்
இவங்கெல்லாம் இப்ப என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க இவங்கலாம்? அந்த ஆளுங்கெல்லாம் பழைய ஆளுங்க விடுங்க. அது கே.எஸ். ரவிக்குமார் எல்லாம் அந்த கோஷ்டி ஆளுங்க அவங்கலாம். இப்போ இருக்கிறதுங்களும் அப்படிதான் இருக்குது. ஆமாமா. புதுசா வர இப்போ இருக்கிறது எல்லாமே கூட அப்படி இது பண்றதுதான் இதா இருக்கு. இது டிமாண்ட் அது ஒரு அது ஒரு மனநோய்ங்க. அது ஒரு மனநோய், அவ்வளவுதான். நம்ம கீழே இருக்கவன வந்து அந்த முன்னாடியில பண்ணுவாங்கல்ல, நான் இந்த ஜாதிக்காரன் இவனை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மனநோய் இப்ப இருக்க ரீசெண்டா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது இருக்கு அப்படின்னா டைரக்டர்ஸ்ட மட்டும் தான் இருக்கு. அவனுங்களுக்கு என்னன்னா யாரையுமே திட்ட முடியாது அப்படின்னா இருக்கவே இருக்கான் ஹாஸ்டல்ட்டு. அவனை கூப்பிட்டு அவனை திட்டுவோம், அவனை அடிப்போம், அவனை அசிங்கமா பேசுவோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே முடியாது. ஒரு நாளும் கால் பண்ணி சொல்லுவான், ஒரு மாதிரி அவ்வளவுதான் இருக்கும், வலியோட பேசிட்டு இருக்கும், பாவமா இருக்கும் கேட்க. அந்த அளவுக்கு பேசுவானுங்களா இந்த டைரக்டருங்க. கார்த்தி ப்ரோ, இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா இல்ல எல்லா இண்டஸ்ட்ரியுமே இப்படிதான் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு? அது தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க இருக்கிற டேரக்டர்ஸ் தான் பாத்துருங்க சொல்றேன். பட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி வருது. இப்போ அந்த ராதிகா தெலுங்குல சொன்னது எல்லா இடத்துலயுமே அது இருக்கும் போல. ஒரு லெவலுக்கு மேல நமக்குன்ட்டு நம்ம பின்னாடி நிறைய ரைட் ஆகுது, காசு ரைட் ஆகுதுங்கும் போது ஒரு மைண்ட் செட் வந்துடுதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் 1 or 2 ஃபிலிம்ஸ். எதை சொல்றீங்க? அந்த டேரக்டர்ஸ்க்கோ இல்ல சம்டைம்ஸ் ஹீரோஸ்க்கும் கூட சில பேர் அரகண்டா இருக்கலாம். பேசிக்கா அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள சொல்றேன். இல்ல அது இருக்கதான் செய்வோம். அது ஜென்ரலா இருக்கிறது. நான் சொல்றது இங்க இருக்க நார்மலா ஒரு ஃபர்ஸ்ட் பண்ற டைரக்டரே வந்து அவன் அஸ்டண்டா வந்து ரொம்ப சீப்பா தான் ட்ரீட் பண்ணுவான். இதுக்கெல்லாம் ஏதோ வரைமுறை படுத்த முடியாது. என்ன பண்றதுங்க? அந்த சங்கம் அத மாதிரி ஏதாவது வச்சு வரைமுறை சங்கம் இல்ல. ஆக்சுவலி டான்சர்ஸ் யூனியன் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். போய் மூஞ்சில காரத்து பீஸ் சப்பு சப்புன்னு அப்பன்னு வேற என்ன பண்றது? சோசியல் மீடியால போட்டுட்டா சொல்லிட்டானா சரியா போயிடும், அவ்வளவுதான். ஆனா ஐயோ அவர் டைரக்டர் அப்படின்ற மாதிரி அமைதியா விட்டுருவாங்க இவனும். இல்ல ப்ரோ, இவங்க வந்து நிறைய கனவோட வந்திருப்பாங்க. சரி என்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிடிச்சி அப்படி தொங்கிட்டேயாவது போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த டைம்ல வந்து அவங்க ஜேர்னியை யூஸ் பண்றதுக்கு யாராச்சும் அதுதாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா இடத்துலயும். அதுதானே ப்ரோ, எவ்வளவு திட்டினாலும் இவன் போக மாட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனை வச்சு செய்வான். வேற அவங்களுக்கு வழி இல்ல ப்ரோ. அது கத்துக்கிட்டு அடுத்து ஏதாவது ஒரு லிங்க் கிடைச்சு போகணும்னு இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை இல்ல மேபி அந்த முன்னாடி அசிஸ்டண்டா இருந்தவங்க எல்லாம் இதே மாதிரி நிறைய திட்டு வாங்கி அடுத்து அவங்களும் அதே தான் கண்டினியூ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் திட்டுவானே இல்ல, இப்ப நான் 4 பேரை திட்டுறேன் அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன். இது மனநோய்ங்க. அது அந்த மனநோய் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் ஆகுது. சைக்கோவும் சேர்ந்து சைக்கோவை மாறிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணணும்? ஏன் சைக்கோவை மாறணும் அவங்களுக்கு தெரியாது. ஏன் சைக்கோவை மாறணும் அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இப்ப அந்த யங் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ நல்லா வராங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கூடயும் பாயிண்ட்னா எப்படி மூஞ்சி ஒருத்தனை ஒரு 4 டைரக்டர் வந்து மூஞ்சி உடைச்சா சரியா போயிடும், அவ்வளவுதான். வேற அப்படிதான் பண்ணணும். ஏங்க மைக்ல 200 பேர் இருக்க செட்ல வந்து கெட்ட வார்த்தை திட்டுவானுங்க. ஆமா, அது கேள்விப்பட்டேன். அதான் பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்கும். அது கேள்விப்பட்டேன். இது அப்படி பேசுறப்ப நம்ம கண்டுக்காம தானே இருந்தாக முடியும். அந்த இடத்துல போய் வீம்புக்கு நம்ம பேசுறோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். திட்டுறது பிரச்சனை இல்ல, எல்லாரும் முன்னாடியும் பனிஷ்மெண்ட் கொடுப்பானுங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? இவனுக்கு எல்லாம் நடந்தது. பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கான் எல்லாரும் முன்னாடியும், ஹீரோயின் முன்னாடி எல்லாம் நிக்க வச்சு. ரொம்ப கேவலமா பண்ணுவாங்க. அந்த இடத்துல எப்படி நம்ம அகைன்ஸ்டா பேசவும் முடியாதுல்ல ப்ரோ. அது இவனுக்கு மனப்பான்மையா ஆயிடுச்சு போல. இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த போலீஸா இருந்தா கிடுகிடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தாலே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு போல. திட்டணும், அசிங்கமா இது பண்ணணும் அப்படின்னு. நம்ம அப்படி அகைன்ஸ்டா பேசினோம்னா அந்த நாள் ஷூட்டிங்கே அப்படியே இதாயிரும். அப்புறம் டைரக்டர் மைண்ட் செட் இதாயிடுச்சுன்றாரு. இல்ல இந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த போலீஸ்க்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லையா, மூஞ்சி அப்படியே அடிச்சு அக்யூஸ்ட பார்த்து அவங்க மூஞ்சில எதுவும் வராது. சும்மா ரோட்ல போயிட்டு இருப்பான், நிறுத்தி வச்சு 1/2 மணி நேரமா நிக்க வச்சு, நில்லு போ லைசன்ஸ் எடுத்துட்டு வா, ஓகே போய் நிக்க. அது ஒரு சாடிசம். எங்க வீட்டு பக்கத்துல கார்த்தி அவரு இப்ப நம்ம சென்ட்ரல் ஜெயில் இதா இருந்தாரு, சீஃப் வார்டனா. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் அந்த கெத்த விடவே மாட்டாரு. அது டிஃபால்ட்டா வரும். போயிட்டு அங்க போய் பால் ஊத்து புர்றா அப்படி பேசுறது வேற, நீ பேசுறது வேற, நான் பேசுறது வேற. நீ பேசுறது வேற, நான் பேசுறேன். சரியா? நீ எப்படி வேணாலும் வேறப்பா இருந்துட்டு போ, நீ உன்னோட வச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. நீ அடுத்த வந்து அசிங்கமா பேசி கெட்ட வார்த்தையில தேவையில்லாம பேசுற,
இவனுங்களால போய் பண்ண முடியுமா? இவனுங்களால ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு ஒரு ஐடி கம்பெனியோ ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களாம் இந்த மாதிரி பேச முடியுமா அவனுங்களுக்கு? எவனோ காசு போடுறான் ஒரு ப்ரொடியூசரு, இவனுக்கு சம்பளம் கொடுக்குறது ஒரு ப்ரொடியூசரு, அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறது ஒரு ப்ரொடியூசரு. அதனால எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், அவனுக்கு எப்படி வேணாலும் கேவலமாக ட்ரீட் பண்ணலாம். இந்த கல்ச்சர் தாங்க இருக்கு இங்க. ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். யாரும் போய் இது மாதிரி ரொம்ப மாற்றுறது இல்லை இவங்களோட இது தெரிஞ்சுட்டு. அதனாலதான் நீ வேற அடிச்சாலும் துருவங்கள் வாங்கிக்கிறேன்னு போயிட்டு தான் பதினாறு உட்காந்து டைரக்டர் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அசிஸ்டன்ட்லாம் ஒர்க் பண்ணாதவங்க தானே, டைரக்டா உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்க. கார்த்தி ப்ரோ அப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணா வெளியே போடான்னு சொல்லிடுவாங்களே. ரியாக்ட் பண்ணா அப்புறம் அதுதான் இருமே, அப்புறம் என்ன பண்றது? அப்ப இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்றீங்க? அதுதாங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற வழி இல்லையே ப்ரோ. அதுதாங்க சொல்றேன், உங்களுக்கு வழி இல்லைன்றதுக்காக உங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்கல்ல, அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற என்ன, உங்களை சொல்லுங்க தப்பா, அவங்களுடைய பிஹேவியரை சொல்றேன். அவங்க பிஹேவியர் தான். எங்க போயிடுவான் அந்த நாய்? போனா போயிட்டு போறான், இன்னொரு தரத்துக்கு வெயிட்டிங்ல இருக்கான். ஆல்ரெடி 10 பேர் அப்ளிகேஷன் கொடுத்த வெயிட்டிங்ல இருக்கானுங்க. கார்த்தி ப்ரோ நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ சினிமால சும்மா ரேண்டமா அசோசியேட் ஆன ஒருத்தரே நீங்க அவரு கூட ஏதோ அந்த நைட்டு பார்ட்டிக்கு எல்லாம் போனா கூட சரக்கு வாங்கிட்டு வரதுக்கு ஊத்தி விடுறதுக்கே ஒருத்தன் அடிமை மாதிரி அவரே அப்படி வச்சிருக்காருங்கும் போது அப்ப டேரக்டர்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும்? யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரிதான் இருக்கு, இந்த பண்ணையார் மாதிரிதான் இருக்கு போல. ஆமாமா, இந்த பழைய படத்தெல்லாம் பாக்குறீங்கல்ல, இந்த பண்ணையாரெல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த பெரிய ஜாதிக்காரங்களாம் சின்ன தாழ்வு ஜாதிக்காரங்களை வந்து இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சினிமாவில் வந்து பார்த்துடலாம் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். கார்த்திக் ப்ரோ கேடு கட்ட பயிலுக டைரக்டர்ஸ்லாம். டைரக்டர்ஸ்னா எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல, ஒரு சிலரை தவிர இது எல்லாரும். என்ன அசோக் தப்பா சொல்றேன்? ஆமா கார்த்திக், இதான் பேச ஆரம்பிச்சேன். நீங்களே கேட்டீங்க கரெக்டா. என்ன ஒரு சிலர் சொல்றேங்க, இல்ல ஒரு சிலர் அப்படி இருக்கலாங்க. நீங்க மெஜாரிட்டியா சொல்றேன். ஒரு சிலர் தான் கார்த்திக் அப்படி இருக்காங்க. பல பேர் ரொம்ப டிக்னிஃபைடோட அசிஸ்டன்ட் நடத்துறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்பெல்லாம் மாறிடுச்சு, நீங்க சொல்றதெல்லாம் மாறி ரொம்ப இதாயிடுச்சு. அதனால வந்து இப்ப வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து இப்போ எப்படி சில டைரக்டர்ஸ்லாம் ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அதனால் இப்போ திட்டினா அவனுக்கு போனால் 1000 இடம் இருக்குது, அவன் வேறு ஏதாவது பண்ணிடுவாங்கிறது பயத்தில் தான் பல டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பழைய காலமாக இருக்கும், இப்போல்லாம் இல்லை கார்த்திக் அந்த மாதிரிலாம். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப சொன்னது கவலை வேண்டாம். நீங்க சொல்றத வந்து ஒரு சிலர் சொல்றீங்க, நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு சிலர் தவறுன்னு. பட் நீ நிறைய இடத்துல அப்படிதாங்க இருக்காங்க, நிறைய இடத்துல இன்னும் அப்படிதான் இருக்கானுங்க. ஏன் இப்படி இவ்வளவு ஆசை திட்டுறேன் அப்படின்னா, இவனுங்களுக்குமே புரிஞ்சு திருந்தணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான். கார்த்திக் ப்ரோ இல்ல அசோக், இப்ப என்னன்னா, இப்ப எனக்கே தெரியும் இதெல்லாம் பேசும்போது கேட்கும்போது ஒரு சிலர் கோவம் கூட வரலாம். என்ன ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்றோம் அப்படின்னா, 4 பேர் வந்து நல்லா ட்ரீட் பண்றவங்க வந்து டைரக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளால கோவப்படலாம். ஆனா இன்னொரு 4 பேர் வந்து பார்க்கும்போது யோசிப்பாங்கல்ல. இந்த பாலாவோட வீடியோலாம் வந்து ஒரு பொண்ணு சொல்லும் போதெல்லாம் வந்து பார்க்க நல்ல நல்ல விஷயம் தானே அது. இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதான் கார்த்திக் அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க, பட் பல பேர் பண்றது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாறணும்ன்ற இண்டஸ்ட்ரியில. அப்ப மாரி செல்வராஜா வச்சு செஞ்சோம், ஏன் செஞ்சோம்? அவர் வந்து நடிக்கலன்னு அடிச்சிருவாரு அப்படின்னா எல்லாம் திட்டினானுங்கல்ல. திட்டினதுக்கு அப்புறம் அவர் அடுத்த பக்கம் மாறுவார்ல, அதுக்காக தான். அது எல்லாருக்குமே வரணுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. அது இந்த டைரக்டர்ஸ்ட மட்டும் தான் இருக்கு. அது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. கார்த்திக் ப்ரோ இத்தனைக்கும் மாரி வந்திருப்பாரு கீழ இருந்து, அவரே அது மாதிரி பண்றாருன்னா அப்ப மத்தவங்க பண்றது. இப்ப ஆர்ட் டைரக்டரா இருக்கவங்க அவங்க அசிஸ்டன்ட் அப்படி இது பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்புறம் கேமராமேன் அவங்க அசிஸ்டன்ட் எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாமே பரவிடுங்க.
ஏன் எல்லாரையும் தாங்க சொல்றேன் நானு. எல்லாரையுமே தான் சொல்றேன். அவ்வளவுதான். நீ இன்னொருத்தனை அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ற அப்படின்னாலும் நீ கேவலமானவன் தான். அவ்வளவுதான். அதான் சொல்றேன். என்ன வேணும் ஒருத்தனை தனித்தனியா பேரே வர சொல்லி சொல்லணுமா? டேரக்டர் விட்டுங்க. கார்த்தி ப்ரோ 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 இது மிஷின் ஓடிடி எப்போ ப்ரோ வருது? இந்த ஹீரோட அஸ்டன்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க நீங்க? பெரிய பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடியே கொடை ஊற்றி சொன்னாங்க. ஒரு தண்ணி கேட்டா தண்ணி. அவங்க எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாரையும் சொல்ல, ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு நினைக்காத சம்பளத்தெல்லாம் கொடுத்து நல்லா பாத்துக்குவாங்க. அதெல்லாம் ஓகே. பல பேரை சொல்றேன். இந்த மிஷின் ஓடிடி எப்போ ப்ரோ வருது? அது இன்னும் ஓடிடி விற்கல. கார்த்திக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் எப்போ ஓடிடி வருது? உங்களுக்கு தேவையில்லாத காரியம். பார்க்க போறேன் நீ சும்மா அப்படியே பாக்குற ஓடிடி விற்கல. இல்ல ஒரு நிமிஷம் என்ன இருக்கு? ஒன்னும் ஓடிடி வைக்கல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. 1 hour படத்துல வராரு, நீ விக்கலன்றீங்க. அது சொல்லணும் அவனுக்கு. அதை சொல்லணும். அதனாலதான் யார் நடிச்சாலுமே அந்த படம் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் மாறும். இதே கமலஹாசன் வந்து மீன் குழம்பும் மண்பான்மையும் ஒரு படம் நடிச்சார். ஞாபகம் இருக்கா? அது கேமியோ தானே ப்ரோ? 10 நிமிஷமா எத்தனை நிமிஷம் வராது? இல்ல ஒரு நிமிஷம். எத்தனை நிமிஷம் வராது? விக்ரம் 10 நிமிஷமா 15 நிமிஷம் தான் வருது. விக்ரம் படத்துல எத்தனை நிமிஷம் வந்தா இல்ல அது ஓகே, அப்படி வச்சுக்கலாமா? சரி ஓகே, எத்தனை நிமிஷம் வந்தாரு அந்த படம்? அப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய தெரியாது. அதே மாதிரிதான் இந்த படத்தை அவர் நடிச்சாரு. அதுல வந்து ஃப்ரெண்ட் ஜெயராமோட பையனை வந்து இது பண்றதுக்காக ஒரு நடிச்சதையும் இதுல ஆடியோ வச்சு இவரோட படம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் வச்சு இது எப்படி போய் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றீங்க? லால் சலாம் படம் அது எப்ப வருது உண்மையா கேட்கணும்னா உடனே எங்கேயாவது போயிட்டு இல்ல உனக்காக தான் பேசினேன். விட்டுரு. அது ஒரு மொக்க படம் தான். லால் சலாம்ன்றது ஒரு மொக்க படம். கிரிஞ்சி மேக்ஸ். அது விட்டுரு. அது அப்படிதான். என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சேன், ஏன் இதெல்லாம் ஒரு படம் வேற எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு தான் நினைச்சேன். கபில் தேவ் வேற இல்ல அவரு என்னன்னா இப்ப அடுத்து சௌந்தர்யா படத்துலயே நடிக்கிறாரா? இன்னைக்கு ஏதோ வந்து நியூஸ். அவ்வளவு போ நடிக்க வேண்டியதான். என்ன பண்றது ப்ரோ? ஆனா இவங்களுக்கு எப்படி ப்ரோ அடுத்தடுத்து வாய்ப்பு? அட்லீஸ்ட் தலைவராக சொல்லிடலாம்ல வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கங்குலியோட பயோபிக் எடுக்க போறாங்களாமா. அதுல ரஜினி தான் இல்லைங்க. அந்த படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா லால் சலாம் கங்குலி எல்லாம் நடிப்பாருங்களா? என்னங்க இல்ல கோச்சா ஏதோ வர சொன்ன மாதிரி அவங்க ஒண்ணுதான் டைரக்ட் பண்ண போறதா. பயோபிக் ஆல்ரெடி எடுக்கறாங்க ஹிந்தில. ஆனா இவர்ல அதோடு கார்த்தி இளையராஜா பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறாரம்மா. அது அருண் மாதேஸ்வர் டைரக்டர். இல்ல இளையராஜா பயோபிக் வந்து முன்னாடி இருந்து பிளான் பண்றாங்க. அருண் மாதேஸ்வரனை வந்து 1.5 பார்ல கம்மி பண்ணி வச்சிருந்தாங்க கேப்டன் அமர்நாத் முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ அவங்க 2 பத்தியும் வச்சு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு. இனிமே எது ப்ரோ நல்ல இளையராஜா பயோபிக் வந்து டைரக்டர் தான் தெரியணும். அதனால சரி ஓகே இவர் வச்சு பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இனிமே நல்ல படம் நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? அவர் எடுத்தா கரெக்டா இருக்குமா? மேக்கிங்கா ஓகேங்க. அருண் மாதேஸ்வரன் வந்து மேக்கிங்கா பண்ணிடுவாரு. ஸோ இது கதையே வேற இளையராஜா பயோபிக்ன்றதுனால அதுதான் இதுல வெட்டு குத்துலாம் எதுவும் இருக்காது. அதுதான் வைக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? இளையராஜா வந்து வீணி எடுத்து அடிச்சாருன்னா
ப்ரோ அந்த மீம் போட்டிருந்தாங்க ப்ரோ, அந்த இது அதிரடிக்காரன்ல இந்த கிட்டாரை வச்சு சுடுவார்ல ரஜினி, அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக் இன் இளையராஜாஸ் பயோபிக் அதை வச்சு தான் கலாய்ச்சிருந்தாங்க. கார்த்திக் ப்ரோ, இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு சில படத்துக்கு செமையா மியூசிக் போடுறாங்களே. இன்னொரு இப்போ ஒரு சில படம் இப்போ ஏன் ரகுமான்ல எந்த மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் ஏன் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு சொதப்பி இருக்காங்க நம்மளே கமெண்ட் பண்றோம்ல. கட் பண்ணா கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் இப்போ பிரசாந்த் இவரெல்லாம் பேசியிருந்தாரு, பிக் பல்ப்லாம் இந்த ரொம்ப போகஸான விஷயம் எல்லாம் உள்ள நடக்குதுன்னு. அப்போ போகஸ்ன்றது என்ன, அதிகபட்சம் அசிஸ்டன்ட்டை வச்சு மியூசிக் போட சொல்லுவாங்க, இல்ல அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் இந்த டெம்ப்ளேட் டியூனை எடுத்து உள்ள சொருகிடுவாங்க, இல்ல இதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா அவர் அப்ப என்னால ஷேர் பண்ண முடியாதுன்னு அப்புறம் சொல்றேன்னாரு. அப்படி என்ன விஷயம் இதை ரெண்டை தாண்டி? ஸ்டோரியை பொறுத்து தான் ப்ரோ. அதுவும் இல்லாம டைரக்டர் போய் நம்ம மியூசிக் டைரக்டர் பேசுறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க என்னமோ போட்டு கொடுங்கன்னா வருஷத்துக்கு தான் போட்டு கொடுப்பாங்க. இல்ல அது சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு என்னன்னு கேட்க வரேன் கார்த்தி ப்ரோட்ட. வேற ஏதாச்சும் இருக்கா இல்ல என்ன? சொல்ல முடியாதுன்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பாட்டை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு பாட்டோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு அமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு பாட்டான்னு சொல்லுவீங்க. இதில் எப்படி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுப்பாங்க, அந்த தத்தகரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் போட்டு கொடுப்பாங்க. இதை சென்ஸ் பண்ணி ஒரு டைரக்டர் வந்து இது நல்லா இருக்கு இந்த டியூனு, இது நல்லா இருக்கு இந்த டியூனு, இதுக்கப்புறம் தான் பாட்டு எழுதுவாங்க, இதுக்கப்புறம் தான் பாடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். அதை சென்ஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு சென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாட்டை வந்துடும். ஒரு டைரக்டர் சொன்ன இது நல்லா இல்லைங்க, மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைரக்டர்லாம் வந்து அந்த ஸ்டூடியோவில் கேட்கும் போது நல்லதாக இருக்கு. அவங்க வந்து இப்போ மியூசிக் டைரக்டரோட ஃபேனாக உட்காந்துட்டு கேட்பாங்க, அவர் என்ன போட்டால் நல்லா இருக்கு அப்படின்னு உட்காந்துட்டு, இது நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா, இதுவும் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா, இதுவும் நல்லா இருக்கு, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன் ப்ரோ சில பேர்லாம் இங்க பிரச்சனை தான் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மைங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிடையாது, யார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வர வெர்ஷனே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய இந்த 6 மணி பெட்டிலாம் வச்சு வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெர்ஷன் தான் இன்னைக்கு ஹைடெக்கா வரும். இல்ல அன்னைக்கு வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியே ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப போகஸா இருக்குன்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அதனாலதான் எனக்கு ஒரு பெர்செப்ஷனே டிஃப்ரெண்டா இருந்தது அந்த ஒரு ஸ்பேஸ் கேட்கும் போது, அதனாலதான் கேட்டேன். நம்ம உட்காந்து வேலை வாங்கணுங்க, எல்லாமே அப்படிதான் நம்ம முடியும். பட் லெஜெண்ட் எல்லாம் எப்படி பட்டைய கிளப்பினாருன்னே தெரியல ப்ரோ. அந்த டேரக்டர்ஸ் மேபி அந்த ரசனை மேபி அந்த டேரக்டர்ஸ்க்கு இருந்திருக்கா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. லெஜெண்ட பார்த்தோன்னே பாட்டு வந்துருச்சு ப்ரோ. இல்ல லெஜெண்ட குறை சொல்றீங்களா, லெஜெண்டோட மேக்கிங் பாத்துறீங்களா நீங்க ப்ரோ? அதைத்தான் சொல்ல வரேன், பாட்டு மேக்கிங் எல்லாமே இப்ப நல்லா இருக்குன்றேன். ஹீரோ விட்டுருங்க, அந்த படத்தோட ஹீரோ விட்டுட்டு அந்த படத்தோட மேக்கிங் பாருங்க, எவ்வளவு கிராண்டா இருக்கும், ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும், மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். டெக்னிக்கலா அந்த படம் சூப்பரா இருக்குங்க. இல்ல அவர் சொன்ன மாதிரி அந்த 2 டேரக்டர்ஸ்க்குமே ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவா இந்த படத்தை வச்சுக்கலாம் தான். ரிசல்ட் எல்லாம் தூக்கி போட்டு எங்களால பெரிய படம் எடுக்க முடியும், நல்ல பேக்கேஜ் பண்ண முடியும்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம். பாட்டுலாம் டெய்லி கேட்பேன் ப்ரோ. ப்ரோ ஆனா கார்த்திக் ப்ரோ இந்த பரீட்சைக்கு கூட அவ்வளவு படிச்சது இல்ல ப்ரோ. இப்போ அந்த பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றதுலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஒரு பார்ட்டி எடுத்தாலே அதை கிளை மாதிரி போட்டு ஃபேமிலி ட்ரீ எல்லாம் வச்சு படிக்க வேண்டியதா இருக்கு. அப்பயும் குழப்பமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிச்சாதான் 2026 கொஞ்சமாவது பேச முடியும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு ப்ரோ? நீங்க நல்லா பேசுறீங்க கொஞ்சம் நாளா, ஜென்ரலாவே நீங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் டீசெண்டா பேசுறாங்க பாலிடிக்ஸ் இதை பத்தி. எந்த சைடுன்றதெல்லாம் முக்கியம், அதுக்கு எப்படி கொண்டு வரீங்க எனக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. இப்ப நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு பேசக்கூட தெரியாது. ஒரு மாசம் நியூஸ் பேப்பர் படிங்க, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட். நீங்க அப்படி எந்த ஃபேமிலியை பத்தி, நீங்க எந்த கட்சியை பத்தி ப்ரோ படிச்சு? நியூஸ் பேப்பர்ல படிச்சா? நியூஸ் பேப்பரா? நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க? சிம்பிள் ஐடியா சொல்றேன். அது மாதிரி இந்த ஆர்டிகல் தான் வருது. ஒரு ப்ளூடூத் ஒரு ஹெட்செட் வாங்கிக்கோங்க, ப்ளூடூத்ல இங்க வண்டியில போகும்போது அது காதுல போட்டு ஏதோ ஒரு யூடியூப் போட்டு விட்டுருங்க, ஆட்டோ பிளேல போட்டு விட்டுங்க. எவனோ ஒருத்த பேசிட்டே இருப்பான், எல்லாமே உங்க மைண்ட்ல ஏறாது. ஆனா அவங்க பேசுறதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஏறிட்டே இருக்கும். அவனே வரலாறு சொல்லுவான், அவன் காந்தியை சொல்லுவான்,
அவனே நேருவை சொல்லுவான், அவனே பெரியாரை சொல்லுவான், அவனே மாற்றி 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 ரேண்டமாக வந்துட்டே இருக்கும். அதில் சில பாயிண்ட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறும், அவ்வளோதான். அதை வச்சுட்டு நீங்கள் ஆனால் இதில் இது உங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா டக்குன்னு போய் கூகுளில் போய் பார்த்துடணும், அவ்வளோதான். டெய்லி வந்து இன்னும் வந்து தொடர்ந்து பார்த்தா கூட போதும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது ஆமாம்மா, நீங்கள் நியூஸ் பேப்பரை அப்படின்றத படிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டாலே புக்கு போதும். படிக்கணும். புக்கு படிக்கின்றதெல்லாம் பழைய இதுங்க, பழைய லாஜிக்கு. புக்கு படிக்கிறதுலாம் அதெல்லாம் பண்ண முடியாது இன்னைக்கு. இன்னைக்கு யூடியூப்ல உங்களுக்கு என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. யார் ஒரு ஹிஸ்ட்ரின்னு போடுங்க, அவ்வளோதான். காங்கிரஸ் ஏன் வீழ்ந்தது அப்படின்னு போட்டிங்கன்னா 10 வீடியோ இருக்கும். பிஜேபி வளர்ந்ததுன்னா 10 வீடியோ இருக்கும். திமுக வரலாறுனா 10 வீடியோ இருக்கும். இந்த காட்டு ஒரு நேத்து இதை பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு ஆமா. நேத்து கூட முக்கியமான விஷயம் நடக்குது நம்ம நாட்டுல. இப்ப இமாச்சல பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் இவங்க பிஜேபி ரொம்ப அதுல தோல்வி அடைஞ்சாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இதை நீங்க வந்து நேத்து பாத்துருந்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருக்கலாம். என்ன தோல்வி? தோல்விதான் bro. என்ன தோல்வி? இல்ல இமாச்சல பிரதேசத்துல என்ன நடந்தது தெரியும் நேத்து எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, வந்து 6 எம்எல்ஏ காங்கிரஸ் கவிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. இவரு டிகே பாருங்க காங்கிரஸ். அது எங்க ஆரம்பிச்சது ப்ரோ? ராஜ்யசபால தான் ஆரம்பிச்சது. யார் ஜெயிச்சா ராஜ்யசபால? அது நீங்க ஜெயிச்சீங்க, அதுதான் ஓகே. ஏதோ கவிழ்க்க ட்ரை பண்ணீங்க, அது முடியல. அது சொல்ற அது அது புரியல. ராஜ்யசபா எம்பி யார் ஜெயிச்சாங்க? கவிழ்க்க முடியல. அதுக்கு எப்படி ஜெயிச்சாங்க? மெஜாரிட்டி எம்எல்ஏ எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? ராஜ்யசபா எம்பியா வந்து பிஜேபி 6 எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறப்போ ரெண்டுமே அது யாரோட பிரச்சனை? அது யாரோட பிரச்சனை? தான் பிரச்சனை காங்கிரஸ்க்கு தான் பிரச்சனை. என்னன்னா இல்ல 6 எம்எல்ஏ வந்து கிட்டத்தட்ட நேரம் பேசி இழுத்துட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போட வச்சிருக்கீங்கல்ல. வைபர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கான்னு தெரியல. ஆமா ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி கார்த்திக் ப்ரோ, அதை விடுங்க. இது இன்னைக்கு அண்ணாமலை நேத்து அந்த மீட்டிங்ல வந்துட்டு பழைய தலைவர்கள் எல்லாம் சொல்லி மோடிஜியை கை காட்டினது வந்து ஃபன் வீடியோ போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களே, அது கேக்குதா வைபர்? அது யாரோட பிரச்சனை ப்ரோ? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, அதுதான் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன். இது ஒரு முக்கியமான விஷயம் இந்திய அரசியல்ல, அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் வைபர். நீங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இல்ல ப்ரோ, அவரு சுனில் கேட்டார்ல, இப்ப இத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாருல. இதுல வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தப்பா தெரிஞ்சுக்காதீங்க, சரியா தெரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபா எம்பிக்கு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடும்போது வந்து பிஜேபி எம்பி ஜெயிக்கிறாரு. ஏன் ஜெயிக்கிறாரு? அங்க காங்கிரஸ் எம்எல்ஏ எல்லாம் வந்து பிஜேபி ஓட்டு போடுறாங்க. ஏன் போடுறாங்க? மாத்தி மாத்தி போடுறாங்க. அதுதான் ப்ரோ, 6 காங்கிரஸ் எம்எல்ஏ உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எதனால போடுறாங்க? அங்க என்ன நடந்திருக்கும்? உங்க கட்சியை மதிக்கல அவ்வளவுதான் வித்தியாசம். அது அப்படியும் சொல்லலாம், மதிக்கலன்னு சொல்லலாம், இல்ல பார்க்கணும். குதிரை பேரம்னு சொல்லலாம். காசு வாங்கிட்டாங்க ப்ரோ, குதிரை பேரம்னு சொல்லலாம், வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், அப்படியும் சொல்லலாம். இப்ப வந்து ஆட்சியும் கவிழ்க்க முயற்சி பண்ணி அதுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பண்ணுவாங்க நானே கேக்குறேன். இப்போ நீங்க வந்து எலெக்ஷன் நிக்கிறீங்க, ஓட்டு வாங்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, இது ஒரு மேட்டரா? ஒரு கட்சி நடத்துறீங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து இன்டாக்டா வச்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே கூட வச்சுக்கணும். அந்த கட்சியை நடத்தணும். 5 வருஷம் அது நடத்தணும். தோத்தாலும் ஜெயிச்சு நடத்தணும். சொல்ல முடியாதுல போ. என்ன அப்படி சொல்ல முடியாது. இதாங்க அரசு. பிரிஞ்சு போறதெல்லாம் நீங்க வந்துட்டு நீங்க ஏன் பிரிஞ்சு போறாங்கன்றத நீங்க சொல்ல முடியாது. ஆமாங்க, ஏன் பிரிஞ்சு போறாங்க? காசு, எல்லாம் காசு தான், அவ்வளவுதான். என்னது என்ன எல்லாம் காசு தான். சரி ஓகே, காசு கொடுக்க, இந்த காசு கொடுக்காம இருந்தா வந்திருப்பானா? இல்ல சரி ஓகே. அப்ப என்ன காசை வச்சுதான் எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இல்லன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எந்த கட்சியில இருந்து யார் எந்த கட்சிக்கு போகாம இருந்திருக்காங்க?
அப்படி கிடையாது. அதைத்தான் நானும் சொல்றேன். கூட்டணி எல்லாத்துக்கும் காரணம் காசு தானே அங்க நிக்குது. காசுனா காசு யார்கிட்ட இல்ல, ஆளுங்கட்சியா இருக்காங்க அங்க காங்கிரஸ். அவர் தான் ஆளுங்கட்சிட்டு தான் காசு இருக்கும். அங்க அங்க ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான் தான் காசு இருக்கும். ஆளுங்கட்சி. மெயின் ப்ரோ காங்கிரஸ் தான் எல்லாத்தையும் நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கப்ப காங்கிரஸ்க்கு எப்படி காசு இருக்கும்? சரி உங்களுக்கு ஏங்க தெரியாததா? காங்கிரஸ்ல இல்லாத காசாங்க உங்களுக்கு தெரியும் என்னங்க இல்ல பேசுறீங்க? இல்ல நான் அவனுங்க இல்ல இல்ல என்ன இல்ல இல்லங்க இல்லங்க அவனுங்க 40 50 வருஷமா வருஷமா வச்சிருக்காங்க, இருங்க. 40 வருஷ காசை வச்சிருக்காங்க. இல்ல, அதான் 50 வருஷமானே வச்சுக்கலாம். 50 வருஷமா ஆண்ட கட்சிட்ட இருக்க கட்சிக்கான காசை நீங்க கம்பேர் பண்றப்ப 10 வருஷம் ஆண்ட பிஜேபி கட்சியோட காசு மட்டும் எவ்வளவு எவ்வளவு இருக்கு? இருக்கு நீங்களே எவ்வளவு சொல்லுங்க. இருக்கு? போன 4000 கோடின்றது வந்துட்டு போன எலெக்ஷன்ல அவங்க கொடுத்த ரெக்கார்டு. ரியோ சரி ரியோ ஓகே. ரியோ ரியோ காங்கிரஸ் எவ்வளவு ரியோ இருக்கு? ரியோ அந்த ரெக்கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, சொல்லுங்க. ஆன் அக்கௌண்டா இல்ல பிளாக்? அது ஆமா, அது ஏங்க யாருக்கு தெரியும்? அவங்க கொடுத்த ரெக்கார்டு தான் நம்ம என்னங்க சொல்ல முடியும். யாருக்குன்னு காமெடி பண்றீங்க? சென்ஸோட பேசுறீங்களா? பேங்க் அவங்க அக்கௌண்ட், கொடுத்த ரெக்கார்டு தான் நான் பேங்க் சொல்றேன். அது அக்கௌண்ட், பிளாக்கா ஒயிட்டான்றது நமக்கு தேவை பேங்க் கிடையாது. அக்கௌண்ட்டுங்க. பேங்க் அக்கௌண்ட் எப்படிங்க பிளாக் இருக்க முடியும்? ஆமா, அவங்க கொடுத்த ரெக்கார்டு தானே அது. எங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க மணிங்க, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது எப்படி ஆமாங்க, பிளாக்ல இருக்க முடியும்? அதுதான் அது நானும் எப்படி பிளாக்ல சொல்றேன். இருக்க முடியும்? அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த ரெக்கார்டுன்னு தான் நான் எங்க சொல்லிட்டு நான் இருக்கேன். அதாங்க உங்ககிட்ட கேக்குறேன். அக்கௌண்ட்ல வருதுங்க, அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னா பிளாக்கா ஒயிட்டான்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட. சரி, இந்த 10 வருஷத்துல எப்படி ஒரு கட்சி அவ்வளவு இது எங்க பண்ணிச்சு? நான் கேக்குறது புரியுதா இல்லையாங்க? 10 வருஷத்துல அவங்க 10,000 கோடி கூட சம்பாதிக்கிட்டோங்க. பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குங்க. அது ஜி அவர் அது சொல்றது பிளாக்கா கணக்கு ஒயிட்டா? காட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு, கணக்கு காட்டியிருக்காருங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? என்னங்க நீங்க கணக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க? கணக்கு காட்டிட்டா நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு ஆயிருமா? இல்ல இல்ல அவர் கணக்கு இல்ல இல்ல காட்டணும்ன்றதே இல்ல இல்ல தவறான இல்ல விஷயம். இல்ல அது இல்ல இல்ல அது வேற ரியோ மாதிரி ரியோ சொல்றாங்க. ரியோ ரியோ நீங்க ஏதாவது ஒல்லிட்டே இருக்காதீங்க. ஓகேவா? ஒரு கட்சியை விட்டு இன்னொருத்தவங்க போறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த கட்சி வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் போறாங்க. ஏன் இப்போ போறாங்க அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போது அவங்க வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டை தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க, இமாச்சல்ல மட்டும். அதுவுமே எவ்வளவு தெரியுமா வித்தியாசம் போன எலெக்ஷன்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும்? இதெல்லாம் பாருங்க போய். ஜீரோ இல்ல பாயிண்ட் கார்த்திக் ப்ரோ, ப்ரோ ஜீரோ கார்த்திக் ப்ரோ பாயிண்ட் இல்ல இல்ல அதுதான் இப்போ காரணம் இப்போ ப்ரோ. ஒரு வந்து நிமிஷம் இருங்க. 0.8%, அவ்வளவுதான் வித்தியாசம் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு தான் ஃபியூச்சர் இருக்கு, இந்த கட்சி அடுத்த எலெக்ஷன்ல வந்துரும் போல இருக்கு அப்படின்னா போவாரு. இவர் சொன்னாரு வந்து நிதிஷ்குமார் இழுத்துட்டாங்க, யாரும் இழுக்கலைங்க, அவங்களே வந்துருவாங்க எல்லாரும். அது ஏன் அப்படின்னா நீங்க அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க ஒரு கூட்டணி அமைச்சீங்க இல்லையா, ஐஎன்டிஏன்னு கூட்டணி. அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இந்த கூட்டணி கூட 10 கட்சி போய் சேர்ந்திருக்கும். அதை பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் போய் சேர்ந்திருப்பாங்க. ஆனா அது ஸ்ட்ராங்கா பண்ண முடியல உங்களால. வித்தியாசம் தான். காசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அக்கௌண்ட்ல 5 கோடி இருக்கு, இது 5000 கோடி இருக்கு பிஜேபி அக்கௌண்ட்ல. 10,000 கோடி வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் எம்எல்ஏக்கு ஒரு 5 கோடி அனுப்பிச்சுட்டுப்பா அக்கௌண்ட்ல, அவர் வந்து சேர்ந்துருவாரு. அப்படி பண்ண முடியுமா? லாஜிக்கா பேசுங்க. ஏதாவது ஒரு இல்ல இல்ல 5 கோடி ப்ரோ அனுப்புங்க. நீங்க சொன்னதுதான் நீ சொன்ன மாதிரிதான். வைபராஜா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அவருக்கு ஒரு 5 கோடி அக்கௌண்ட் அனுப்பிச்சுடுங்கப்பா, நம்ம கட்சிக்கு வந்துருவாரு. ஒரு 5 கோடி அனுப்ப முடியுமா? அப்படி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியுமா? ஏதோ லாஜிக் ப்ரோ இருக்கு அதுக்கு? அக்கௌண்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இல்ல இங்க நீங்க சொல்ற வைபர் மாதிரி இல்ல வைபர் இல்ல அது இல்லைங்க. இல்ல நீங்க இல்ல அவர் ப்ரோ பேசுனதுக்கு நீங்க பதில் சொன்ன சொல்றேங்க. இங்க காரணம் தான். பாருங்க வட இந்தியாவுல ஏங்க, ஒரே இல்ல அவர் ஒரு சொல்றது வைபர் மாநிலத்தை ப்ரோ, மட்டும்தான் இல்ல ஒரே ஒரு நீங்க மாநிலத்தை சொல்றது இல்ல மட்டும் தான் அவங்க வைபர் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த வைபர் அவர் கட்சியையும் அவர் கவிழ்க்கணும். என்ன நடக்கணும்னா பேரம் தான். ஏன் ஒரே பேரம் பேசி பணம் வந்து யாரும் ஐயோ, அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அது எப்படி ப்ரோ கொடுப்பாங்க? அப்படிலாம் வைபர் நேர்மையான இல்ல நடக்காது. அவர் இல்லங்க, அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேங்க. அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அக்கௌண்ட்ல வச்சிருக்க பணத்தை நீங்க வந்து அக்கௌண்ட்ல இல்லீகலா யூஸ் பண்ணவே வச்சிருக்காங்கன்றத முடியாது. மட்டும் நான் சொல்லல ப்ரோ. இல்லீகலா யூஸ் பண்ணவே முடியாது. ஒண்ணு அக்கௌண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. வச்சிருக்காங்கன்றத மட்டும் நான் அதை சொல்லல. தாண்டி ஆனா நடக்கிறது எதனால நடக்குது அதுதாங்க பண்ணுவாங்க எல்லா கட்சியும். அதைத்தான் நானும் சொல்றேன். எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது 2011 இருக்கும்போது தேமுதிக எம்எல்ஏ எல்லாம் போய் அதிமுக சேர்ந்தாங்க. ஏன் சொன்னாங்க? அது அப்படிதான் அவங்களுக்கு பண்ணாங்க. அப்படிதான் அப்படிதாங்க பண்ணாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. இதுதாங்க அரசியல். உங்களுக்கு என்னங்க புரியுதா புரியலையாங்க நான் சொல்றது? இல்ல இல்ல அதுல இதுதான் வித்தியாசம் அரசியல். இருக்கு அவ்வளவு. கார்த்திக் எந்த ப்ரோ. கட்சி இதுல வைபர் நீங்க வைபர் நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சீங்கன்னா ஐயோ இழுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா வந்து சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தான். அவனுக்கே தெரியுது, ஓகே இங்க இருந்தா ஃபியூச்சர் இல்ல, நம்ம அங்க போயிருவோம். இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. அங்க இன்னைக்கு போனாலும் அதே தானே ப்ரோ. அங்க போய் மட்டும் என்ன ஃபியூச்சர் இருக்க போகுது? அந்த கட்சியில இருக்கவன் தான் மேல இருப்பானே தவிர இங்க இருந்து அங்க அது போயிட்டான் அவங்க இல்ல இல்ல போறவங்க ரியோ பிரச்சனைங்க. போறது இல்லையே. ஏங்க அது போறவங்க பிரச்சனைங்க. உங்க பாருங்க, அது போறவங்க பிரச்சனை. ஓகேவா? இப்போ ஏடிஎம்கே கூட அலைன்ஸ்ல அப்படி இருந்த இருந்தாலும் கட்சிங்க. அவன் போறான்றதுக்கான ரீசன் வந்து அங்க மணின்னு ஆயிருது இல்ல ப்ரோ. அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல இப்போ பணம் இல்லாம அரசியல் எங்க நடக்குது?
இல்ல அதுதான் ரீசன் தான் நான் சொல்றதே தவிர அது இல்லாம எங்கேயும் நடக்கலன்றது நான் அப்புறம் ஒத்துக்கிறேன். என்ன அப்புறம் என்ன என்னமோ ஒரு பெரிய தேச தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உட்காந்து. செந்தில் இல்ல பாலாஜி இல்ல வந்து காசு பேசுறது கொடுத்தாலும் நீ அந்த பாத்துக்கலையா? லெவலுக்கு அப்புறம் எல்லாம் என்ன? நான் பேசல கார்த்தி ப்ரோ. ப்ரோ ஆனா நீங்க நடக்கிறது இல்ல இல்ல அதுதானே. ஒரு நிமிஷம் தேமுதிக எம்எல்ஏ ஏன்னா யாரும் இங்க ஃபைபர் டிஸ்கனெக்ட் நீங்க பேசுறது அது மூலயமா ஒரு ஆட்சி அமைக்கன்றதுக்கு அது விஷயம். ஃபைபர் நீங்க அந்த பேசுறது மாதிரி கேட்கல. தாவறதுக்கும் இதுக்கும் விஷயம் இருக்கு சரிங்களா. இங்க வந்து ஓரளவுக்கு பலம் கம்மியா இருக்கிற ஏடிஎம் டிஎம்கே பக்கமா போனா அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இங்க வட இந்தியாவில் ஒரே ஒரு தான் கங்காங்கன்றது அந்த மாநிலத்தையும் நம்ம ஆளணும் ஆமா அப்படின்றதுக்காக இவங்க கிட்ட அதுதாங்க பண்ணுவாங்க எல்லாரும். அதுக்கு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதுதாங்க பண்ணுவாங்க. எல்லாரும் நீங்க நீங்க இவங்களோட இருந்தா என்னங்க தொடர்ந்து பண்ணுவீங்க? நீங்க இருந்தா மாநிலத்துல என்னங்க பண்ணுவீங்க? பண்ணிருக்காங்க. அது இந்த மாநிலத்திலயும் ட்ரை பண்ணி தோல்வியில முடிஞ்சுன்றதுக்கு தான் தவிர மாநிலத்துல பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான். ஏங்க அது இங்க பாருங்க, நீங்க திறமை அரசியல் பேசினா பாக்குறீங்க. இங்க பாருங்க, அரசியல் பேசினா அரசியல் பேசணும் சரியா? இல்லையா பிலாசபி நேர்மை நீதி நியாயமை அப்படின்னு பேசினா அது பேசணும். ரெண்டுத்துக்கு சம்பந்தம் என்னங்க இருக்கு? அரசியல் பேசினா அரசியல் தாங்க பேசணும். ஒரு அரசியல்வாதி எப்படிங்க பிஹேவ் பண்ணுவான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இதுல என்ன இருக்கு உங்களுக்கு பிரச்சனை? ஃபைபர் ரைட். அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதான்றீங்க. கட்சி பாகுபாடுலாம் பார்க்க தேவையில்லைன்றீங்க. அதுதான் நீங்க ஓட்டு காசு கொடுத்து காட்டுவோம். இல்ல ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம். நீங்க எம்எல்ஏ மாறக்கூடாது. அதுதாங்க உங்க பிரச்சனை. நாங்க எல்லாமே பிஜேபி நேர்மையா இருக்கணும். நீங்க ஓட்டு காசு கொடுப்பீங்க, பட்டி போட்டு வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. அவன் 5000 கோடி வாங்கினா நீங்க 1000 கோடி வாங்கிருக்கீங்க. அப்புறம் என்ன? நீங்க குறை பேசுறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வேணும்ல. அப்புறம் என்ன? ரெண்டும் ஒண்ணுதான் நான் சொல்றேன். அவ்வளவுதானே. அது அவங்க தப்புனே பேசலைங்க. உங்களுக்கு புரியுது? அது கிடையாது. பாருங்க, அவங்க தப்புனே பேசல. நீங்க ஒருத்தர் தான் தப்புன்னு பேசிட்டீங்க. தப்புன்னு பேசுவாங்க, அது கேட்கணும். சரியா? நான் வாங்கினது தப்புன்ற, நீ வாங்கினது மட்டும் கேட்கணும். அவங்க இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் நடக்கும்னு சொல்றீங்க. அதுதான் நடக்குது. நான் வந்தா மாற்றம் நடக்குதுல்ல. நான் வந்தா மாற்றம் நடக்கும் நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்களும் அதைத்தான் பண்றீங்கன்னா நானும் என்ன சொல்றேன். பண்ணிட்டாங்க சொல்லுங்க? என்ன பண்ணிட்டாங்க? இப்பதானே சொன்னீங்க. இப்போ 5000 வாங்கினா அதை 10,000 வாங்குறாங்க. அது அவங்க தப்புனே சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க தப்புனே சொல்லுங்க. அவங்க வந்து 5000 கோடி வாங்கிட்டாங்க, எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்கிட்டாங்க. ஓகே, அவங்க அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கேன், அது சரின்னு சொல்றாங்க அவங்க. நீங்க தான் தப்புன்னு பேசுறீங்க. நீங்க ஏன்டா வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா, அவன் வாங்கியிருக்கான்ல. ஏங்க, நான் வந்து அது தப்புனே சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அது லீகலா வாங்கின பணம் நாங்க சொல்றேன். நீங்க தான் தப்புன்னு பேசுறீங்க. அப்புறம் ஏன் நீ வாங்குன்னு கேட்டா இல்ல ஒரு நிமிஷம். நீங்க பணம் வாங்குறதெல்லாம் வந்து பேங்க்ல தானே வருது. யாரும் மறைமுகமா வாங்கலையன்ற ஒரே பாயிண்டே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் அதான் சொல்றீங்க, விக்னேஷ் அதான் சொல்றாப்ல. அதுல ஒண்ணு இருக்கு. அதுல என்னன்னா, நீங்க வந்து நிறைய விதிமுறைகள் அவங்க மாத்திருக்காங்க. ஒண்ணு பணம் கொடுக்குறாங்க, அது யாரு என்னன்னு தெரியாதுன்றது விஷயத்தை விட்டு. இல்ல ப்ரோ, இப்போ காங்கிரஸ் இல்ல அவங்களுக்கு கார்த்தி ப்ரோ எஸ்பிஐ வந்து இப்ப காங்கிரஸ்கோ இல்ல ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்களே 8000 கோடி. அதுதாங்க நானும் சொல்றேன். நீங்க தப்புன்றீங்க. சரியா? நீங்க காசு வாங்க. அதுதான் ப்ரோ சொல்றேன். ராகுல் வந்து ஏற்கனவே இருந்த நடைமுறை